இயக்குனர் சக்தி ராஜசேகரன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். மேடையில் வீட்டிற்கும் அனைவருக்கும் வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். மதயானை கூட்டம் திரைப்படத்தினுடைய இயக்குனர் விக்ரம் சுகுமாரன் அண்ணன் தான் பழக்கம் கூப்பிட்டு. எனக்கு அவருக்கும் அந்த அளவுக்கு நெருங்கின பழக்கம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் எதுவுமே இல்லை. நான் அவரை ஒரே ஒரு முறை தான் பார்த்துருக்குறேன். இது என்னை சுற்றி அந்த சர்க்கிளுக்கு தெரியும். அண்ணனுக்கு எனக்கு எந்த பழக்கமும் இல்லை, எந்த தொடர்பும் இல்லை. அந்த படம் மட்டும்தான் எனக்கும் அவருக்கும் பழக்கம். அந்த படம் எனக்குள்ளே ஏற்படுத்தின தாக்கம் தான் இந்த புத்தகத்தை எழுதுறதுக்கான ஒரு தூண்டுகோல். மற்ற திரைக்கதை புத்தகங்கள்லேருந்து இந்த புத்தகம் கொஞ்சம் முக்கியத்துவம் பெறணும் அப்படின்றதுக்காகவே ஒரு 6 மாத உழைப்பு, குறைஞ்சது ஒரு 300-400 தடவை இந்த படத்தை பார்த்துருப்போம். வெறும் இந்த படத்தை பார்த்து மட்டுமே ஸ்க்ரீன் டு ஸ்கிரிப்ட் ரிவர்ஸ் குரோனாலஜியில் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறோம். முதல் முயற்சி. திரைக்கதை வசனம் மட்டும் இல்லாமல் நாட்டு வரையா, பட்ஜெட் வரையா, ஸ்கெடியூலிங் வரையா எல்லாமே உள்ளே இருக்கும் இந்த புத்தகத்துக்குள்ளே. புத்தகத்தை நீங்கள் வாங்கி பார்த்தீங்கன்னா தெரியும். சொல்வதற்கு ஒன்றுமில்லை. மதயானை கூட்டம் படம் மூலயமாக விக்ரம் சுகுமாரன் என்றைக்குமே நம்ம அந்த படைப்பு மூலயமாக நிற்பார். படைப்பு பேசிக்கொண்டே இருக்கும். தலைமுறை தாண்டியும் படைப்பாளி இல்லாவிட்டாலும் படைப்பு பேசும். அதற்கு ஒரு சின்ன ஒரு என்னோட சிறு பங்களிப்பு அந்த புத்தகம் இருக்கும். வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரில. எல்லாருமே பெரியவங்க இருங்க, அவங்க பேசுவாங்க. புத்தகத்தை பற்றி நீங்கள் வாங்கி படிச்சுட்டு சொல்லுங்கள். 2. மேடையில் வீற்றிருக்கக்கூடிய நமது நண்பர்கள் அனைவருக்கும், எதிரே இருக்கக்கூடிய எல்லா பார்வையாளர்களுக்கும் எனது முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு நாள் ஜனநாதன் ஆஃபீஸ்க்கு போயிருந்தேன். அவரும் பூலோகம் கல்யாணம் அவர்களும் உட்காந்துக்கிட்டு இந்த மதயான கூட்டத்தை பார்த்துக்கிட்டு இருந்துட்டு, என்னையாது நீங்கள் சொல்லவே இல்லை இந்த படத்தை பற்றி, பயங்கர கல்ட்டு படம் இது அப்படின்ட்டு என்கிட்ட ரொம்ப விதமாக சொன்னார். உடனே விக்ரம் சுகுமார் அவர்கள் நம்பர் போட்டு உடனே பேச சொன்னேன். ரொம்ப நேரம் இவர் நம்ம ஜனநாதன் அவர்கள் அவரோட உரையாற்றினார். அதற்கு பிறகு ரொம்ப நாள் கழித்து இப்போ ஏப்ரல் மாதத்தில் எங்களுடைய நிழல் பதியம் ஃபிலிம் அகாடமியில் விக்ரம் சுகுமார் அவர்களை இந்த படத்தை நீங்கள் பேச வரணும் அப்படின்னு சொன்னேன். எதுக்கு நான் பேச வரணும்? படம் போட்டப்போ யாருமே அதை பற்றி பேசவே இல்லை அப்படின்னு ரொம்ப கோவப்பட்டுக்கிட்டார். அப்போ சொன்னேன், உங்கள் படம் அமெரிக்காவில் மிச்சிகன் யூனிவர்சிட்டியில் பாடத்திட்டத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னேன். அப்படியா அப்படின்னாரு. ஆமாங்க அப்படின்னு. உடனே நிஜமாக சொல்கிறீங்களான்னாரு. உடனே அமெரிக்காவுக்கு ஃபோன் பண்ணி சொர்ணவேல் அவர்களை அவரோட பேச வச்சோம். அப்போ அவர் சொன்னார், இந்த படம் ஒரு எத்னோகிராஃபி ஃபிலிம், இன வரைவியல் படம். தமிழில் கிட்டத்தட்ட 6000 படம் வந்திருக்கு. ஆனாலும் இந்த ஒரு படம் தான் ஒரு இன வரைவியல் படமாக இருக்குது அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் என்கிட்ட கேட்டார், இன வரைவியல்னால் என்னங்க அப்படின்னு. உங்கள் படத்தில் நீங்கள் எல்லாம் செஞ்சுருக்கிறீங்க, அதுதான் இன வரைவியல். ஒரு கூட்டத்தினுடைய ஞானஸ்தானம், அடுத்தது கல்யாணம், இறப்பு, மற்ற சடங்குகள்லாம் எப்படி நடக்குது அப்படிங்கிறத வச்சு விளக்குவது தான் எத்னோகிராஃபி ஃபிலிம். அது தமிழ்லேயே உங்கள் படத்துக்கு அமைஞ்சது ஒரு பெரிய விஷயம். அதே போல் கடைசியில் கதிர் அவர்களை வேலை ராமூர்த்தி அவர்கள் அந்த வளரியால் அடிப்பார். அந்த வளரியும் ஒரு இனக்குழுவனுடைய ஆயுதம். இதெல்லாம் ரொம்ப நுட்பமாக பயன்படுத்தியிருக்கிறீங்க, உண்மையாகவே சொல்கிறீங்களா அப்படின்னாரு. ஆமாங்க, இதுக்கு முன்னாடி இங்கிலீஷில் காட்ஃபாதர்னு ஒரு படம் வந்தது. அந்த படம் இத்தாலியிலேருந்து அமெரிக்கா போன ஒரு மாஃபியா கும்பல். அந்த கும்பல் அவங்களுடைய கல்ச்சர் எல்லாத்தையும் விவரித்து வந்தது. அதை தான் முதலாக திரைப்பட ஆய்வாளர்கள் ஒரு எத்னோகிராஃபி ஃபிலிம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சிட்டி ஆஃப் காட் அப்படின்னுட்டு ஒரு பிரேசில் படம் வந்தது, நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. அதை ஒயிட்ஸ் இருப்பாங்க, பிளாக்ஸ் ஊரை விட்டு வெளியில் இருப்பாங்க. அவங்களுக்கு கல்வி, வேலைவாய்ப்பு எல்லாம் மறுக்கப்பட்டிருக்கும். அவங்க ட்ரக்ஸ் விற்கிறதையே ஒரு கல்ச்சராக மாற்றி ஒரு பெரிய துப்பாக்கி கலாச்சாரம் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கும்.
இதெல்லாம் வந்து அந்த எத்தனோகிராஃபி ஃபிலிமில் வந்து நிறைய வந்திருக்குங்க. அதில் தமிழில் வந்து ஒரு முழுமையாக சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த படம் இருக்குது அப்படின்ட்டு நான் சொன்னேன்னா ரொம்ப மகிழ்ச்சியோடு வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் மாணவர்களோட உரையாற்றினார். உரையாற்றி அவருக்கு அப்போது தான் ஒரு நம்ம ஏதோ ஒன்று செய்திருக்கிறோம், நான் ஏதோ ஒரு சினிமா தான் செஞ்சுருக்கேன் அப்படின்னு நினச்சேன், ஆனால் அதுக்கு இவ்வளோ ஒரு பெரிய வேல்யூ வரும்னு எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு சொன்னார். அந்த படத்தை பற்றி நாங்கள் அன்னைக்கு முடிச்சுட்டு கிளம்புறப்ப சொன்னார், இந்த படத்தினுடைய ஸ்கிரிப்டை வந்து நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னார். உடனே சரி, அப்போ எனக்கு வந்து கால் வெளியே இருந்ததுனால ஜீவா பொன்னுச்சாமி வந்து நீங்கள் எழுதுங்க அப்படின்னு சொன்னேன். உடனே அவரும் வந்து ஒரு சாதாரண ஸ்கிரிப்ட் மாதிரி இந்த புக்கு இருக்காது. இந்த புத்தகம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபிலிமை வந்து எப்படி தயாரிக்கிறாங்க, இந்த தயாரிப்புலேருந்து பின்னாடி அது மூலத்துக்கு போகிறது வரைக்கும் ஒவ்வொரு விஷயமும் பண்ணியிருப்பார். அதே போல் அந்த படத்தில் பணியாற்றிய தொழில்நுட்பக்காரங்க, கேமராமேன், ஸ்டண்ட்டு, ஒருத்தரை கூட விழலை. எல்லோரும் அவங்கவுங்களுடைய அனுபவங்களை வந்து ரொம்ப திறம்பட சொல்லியிருக்கிறதும் பார்க்கலாம். படம் எல்லாருமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் அந்த கேரக்டராகவே வாழ்ந்துருக்கிறாங்க. கலையரசன், கதிர் அவர்கள், வேலை ராமூர்த்தி அண்ணன், அவங்களுடைய செவனம்மா, எனக்கு அவங்க பேரே தெரியாது, செவனம்மா தான் வரும் எப்போயுமே. அந்த மாதிரி அந்த கேரக்டராகவே மாறிட்டாங்க ஒவ்வொருத்தரும். இந்த மாதிரி வாழ்ந்த ஒரு படம் இன்றைக்கி வந்து யூரோப்லேயும் போகுது. யூரோப்லேயும் வந்து இப்போ சொர்ணவேல் அவர்கள் வந்து பிபிசிக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்கு இருக்கிறாங்க. அங்கேயும் இந்த படத்தை கொண்டு போய் ஆங்கில மாணவர்களுக்கு வகுப்பு எடுப்பதற்காக இருக்காங்க. இதெல்லாம் வந்து நம்ம தமிழ் ஃபிலிம் வந்து அடுத்த கட்டமாக வேறு இடங்களுக்கு போகிற ஒரு பெரிய ஒரு வாய்ப்பை சொல்லி அமைகிறேன். வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். விக்ரம் சுகுமாரன் வந்து எங்களுக்கு பொல்லாதவன்லேருந்து பழக்கம். ஏன்னா அதில் வந்து அவர் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்திருக்காரு. டப்பிங்கில் வந்து டப்பிங்கும் மிக்சிங்க்கு வரும்போது அப்போது வந்து எங்களுக்கு இருக்குது. ஜென்ரலாக வந்து டப்பிங்கில் எப்படின்னா ஒரு க்ரௌட் எடுப்பாங்க. ஃபஸ்ட் ஹாஃப் முடிஞ்சோடனே க்ரௌடு முடிஞ்சோடனே ஒரு 2-3 நாள் கழிச்சு செகண்ட் ஹாஃப் எடிட் ஆனால் திருப்பி அதுக்கு க்ரௌட் எடுப்பாங்க. இவர் எப்படி கேட்டிருக்காருன்னா, ஃபஸ்ட் ஹாஃப் யாரெல்லாம் வந்து க்ரௌட் பேசினாங்களோ அதே ஆளுங்க செகண்ட் ஹாஃப் வேணும்னு கேட்டோடனே அங்கே இருக்கிற எல்லாருமே தெரிச்சிட்டாங்க. நாங்களாம் கூட தெரிச்சிட்டோம். ஏன்னா அந்த க்ரௌடுன்றாங்க, அப்போ யார் அவைலபிலிட்டி இருக்காங்களோ அவங்க தான் வருவாங்க. ஸோ இவர் எந்த அளவுக்கு அந்த தொழில் இதில் கரெக்டாக இருக்கணும், அந்த ஸ்லாங்கு டப்பிங் விஷயத்தில் வந்து எங்கேயுமே வந்து இதாகக்கூடாதுன்றதுக்கு வெற்றி கூட வந்து ரொம்ப பயணித்த ஒரு நண்பர் அவர். அதுக்கப்புறம் ஆடுகளத்துக்கு வராரு. ஆடுகளம் அப்போது போஸ்ட் ப்ரொடக்ஷன்னு எல்லாமே டைலாக்லேருந்து எல்லாமே பார்த்துக்கிட்டாரு. மிக்சிங் அப்போது நான் கூப்பிட்றேன் வாயா அப்படின்னா, இல்லை நீ பண்ணு, நான் அப்புறமா வரேன் அப்படின்னாரு. நான் இத்தனைக்கும் சொல்கிறேன், ரஜினி சார்லாம் அந்த படம் பார்க்குறாரு, நீ வரலாமே அப்படின்னா, இல்லை நான் உன் ஸ்டுடியோவுக்கு வந்தால் டைரக்டராக தான் வருவேன், மீதில் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அவர் வந்து தான் எடுத்த முடிவு கரெக்டாக அப்படின்னு நினச்சி, ஈவன் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு, எல்லாம் முடிஞ்சாலும் என்னை வந்து மீட் பண்ணும்போது நீ வெளில வா, டீ கடைக்கு வா, டீ கடையில் பேசுவோம் அப்படின்வார். படம் மதியான கூட்டம்னு ஒரு படம் எடுத்துகிட்டு வந்து அந்த மிக்சிங் ரூமில் என் கூட வந்து அவர் எந்த அளவுக்கு வந்து தான் நினச்சது நடக்கணும்னு நினைக்கிற ஒரு பிடிவாதத்தோடு இருந்தாருன்னு தெரியும். மிக்சிங் அப்போ தான் அந்த மதியான கூட்டம் அப்போது மிக்சிங் அப்போ தான் என் கூட வந்து உட்காந்தார். அதாவது தான் நினச்சது நான் எப்படி எடுக்கணும், என்ன மாதிரி வரணும் அப்படின்றதுல ரொம்ப பிடிவாதமாக இருந்து அந்த ப்ராடக்டையும் அந்த படத்தையும் நல்லபடியாக கொண்டு வரணுன்றது அவர் மாதிரி நான் யாரும் பார்த்ததில்லை. அதாவது மற்ற படங்களை விட தான் படத்தில் இன்னும் டப்பிங் எவ்வளோ எப்படி இருக்கணும்னா கலைக்கு அவர் தான் பேசினார் டப்பிங். நான் ஸ்லாங் விஷயத்தில் எனக்கு சில பேர் மெட்ராஸ் ஸ்லாங்க்கும் மதுரை ஸ்லாங்க்கும் வந்து சில பேர் அதில் ரொம்ப இதுவாக இருப்பாங்க. ஆனால் விக்ரம் வந்து 2 ஸ்லாங்லேயும் அவர் அவ்வளோ தெளிவாக இருந்தார். இது மெட்ராஸில் இப்படி தான் பேசுவாங்க, இவர் தான் பேசுவாங்க அப்படின்னு சொல்லி. மதியான கூட்டம் மிக்சிங் அப்போ கூடவே இருந்து தனக்கு என்ன வேணுன்றதுல கொஞ்சம் தெளிவாக இருந்தார். என்ன மாதிரி விஷயங்கள் வேணுன்றது ரொம்ப இதுக்குள்ளே வேணும், எனக்கு இங்கே மியூசிக் வேணும், இங்கே வேண்டாம் அப்படின்றதுல சொல்லிகிட்டே இருப்பார். கிளைமேக்ஸ் சீன் எப்படி இருக்கணும், என்ன மாதிரி அந்த சவுண்டாலாம் அதை கேட்கணும், என்ன விஷயத்தில் அவங்க தெளிவாக
அந்த அந்த அவங்க ஒவ்வொருத்தரும் ஒரு ஜாப் பண்ணிகிட்டு இருப்பாங்க. கேரக்டர் இன்ட்ரடக்ஷன் ஆகும்போது கூட சரி, ஒவ்வொரு சீனும் வரும்போதும் சரி, ஒவ்வொரு சீனும் அந்த காட்சி எப்படி இருக்கணும், அதுக்கு சவுண்ட் எப்படி இருக்கணுன்றது கூடவே எங்களுக்கு சொல்லிகிட்டே இருப்பார் அவர். ஸோ அவர் இல்லாமல் இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் அவர் படைப்பு இன்னும் மேலும் பேசப்பட நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். 1978 வருஷம் எங்கள் அப்பா இறந்தார். 2018 வருஷம் 40 வருஷம் கழிச்சு எங்கள் அம்மா இறந்தாங்க. 2025 விக்ரம் சுகுமார் இறந்திருக்காரு. எப்படி என்னுடைய தாய் தகப்பனை நான் நினைவு கூறுவனோ அதுபோல் தான் எனக்கு விதை போட்ட நீர் ஊற்றிய நான் அவருடைய 2016 வருஷம் நான் கிடாரி ஷூட்டிங்கில் இருக்கேன் கோயில்பட்டியில். ஏப்ரல் 12 அவர் பிறந்த நாள். அன்னைக்கு அங்கேருந்து அவருக்கு ஒரு இது போட்டேன், பதிவு போட்டேன். இன்று நான் உண்ணும் ஒவ்வொரு சினிமா படுக்கையிலும் விக்ரம் சுகுமாரன் பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி எங்கள் அப்பாவை பற்றி நான் என்ன பேசிட முடியும், எவ்வளோ பேச முடியும், எங்கள் அம்மாவை பற்றி நான் எவ்வளோ பேச முடியும். அது மாதிரி தான் விக்ரம் சுகுமாரனை பற்றி அவ்வளோ பேசும், மதையானை கூட்டத்தை பற்றி அவ்வளோ பேசும். என்னுடைய முதல் படமாக பிப்ரவரி 1ஆம் தேதி 2013 வருஷம் பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் நாள் நான் ஜிவி பிரகாஷ் எல்லாம் குத்துவிளக்கு ஏற்றலாம் குன்னூரில் தேனியில். அன்றைக்கி எனக்கு பிறந்த நாள். நான் மறந்துட்டேன். ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு விக்ரம் சுகுமாரன் ஒரு பெரிய ஏற்பாட்டை பண்ணி கேக்கு வெட்ட வச்சு மாலைகளில் போட்டு ஷால் போட்டு அன்னைக்கு தான் முதல்ல ஃபஸ்ட்டு டே ஷூட்டு 61வது வயசு எனக்கு இருந்தேன்னா. எல்லோரும் சொல்லுவாங்க சினிமா அந்த கேமரா ஃபியர் அப்படி இப்படின்னா பொதுவாக எல்லோரும் சொல்கிறது உண்டு. எனக்கு அது இல்லை. காரணம் என்னென்னா விக்ரம் என்னை நடிக்க விடலை. நான் நடக்கிறத ரசித்து எடுத்தார். நான் என்னுடைய ஒவ்வொரு அசைவுமே அப்படி பதிவு பண்ணார். அது அப்படி செய்யுங்க சார், இப்படி செய்யுங்க சொன்னதே இல்லை எனக்கு மட்டும். என்னை ரசித்து எடுத்தார். அதனால் எல்லாரும் சொல்லுவாங்க மலையாள கூட்டத்தில் நான் வாழ்ந்தேன். இது நாள் போகிறோம், தேனி கூப்பிட்டு விட்டா நான் முடியெல்லாம் நிறைய வச்சுருந்தேன். ஒரு ஆஃபீஸு மாடியில் ஆஃபீஸு கதையை சொன்னார். கதையை சொல்லிவிட்டு சார் கொஞ்சம் முடியை வெட்டிக்கலாமா சார்? சரி வெட்டிக்கலாம். அங்கே லோக்கலாக அங்கே ஒரு இதை கூட்டிகிட்டு வந்தார் முடி வெட்டுறவரை. நான் இங்கேருந்து சென்னையிலேருந்து போன அனுப்பில் போய் சேரில் உட்காந்து தூங்கினா போட்டு வெட்டிக்கிட்டு இருக்காரு. கடைசியில் நான் தூங்கிக்கிட்டே இருக்கேன். அவர் என் காதில் விழுந்துரும்னு இன்னும்னு பின்னாடின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாராம். ஒட்டை அடிச்சுட்டாங்க. முடிஞ்சு சார் பாருங்கள் சார், கண்ணாடியை கொடுத்தா சரி. கண்ணாடியை கொடுத்தா மொட்டை அடிச்சுட்டாங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும் தமிழ்நாட்டு எழுத்தாளர்களுக்கு வீட்டில் எவ்வளோ மரியாதை இருக்கணும். இல்லை போய் சோழனா பையா போட்டு சுற்றிக்கிட்டே அலைகிறாரு. எல்லா வீட்லேயும் எழுத்தாளர்களுக்கு அவ்வளோ மரியாதை. ஏன்னா வருமானம் இல்லை. இப்போ என்னையா இப்படி ஒட்டை வெட்டிப்பிட்டியா, நான் வீட்டுக்கு போன கஞ்சி கிடைக்காதியா அப்படிங்கிறேன். சார் ஃப்ரேமில் பாருங்கள் சார் அப்படிங்கிறார். முடியை வெட்டிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு அந்த குன்னூர். அந்த ஷூட்டுக்கு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு டெஸ்ட் ஷூட் மாதிரி. அங்கே போய் கையில் வேல்கம்பை கொடுத்து அந்த வேட்டியில் கட்ட விட்டு தெருவிலேயே நடந்து வர சொல்கிறார். சொல்ல செய்கிறேன் நான். ஷூட்டை ஆரம்பித்தா 1 நாள் ஆகிருக்கு, 2 நாள் ஆகிருக்கு. அந்த குன்னூரில் ஒரு பெரிய வீட்டில் கீழே ஷூட் போய்கிட்டு இருக்கு. எனக்கு முடிஞ்சு நான் மேலே உட்காந்துருக்கேன். ஒரு ரூமு தனியாக உட்காந்துருக்கேன். யாருமே இல்லை. ஒரு சேர் கிடஞ்சி உட்காந்துருக்கேன். நான் முடிவு பண்ணிவிட்டேன் 2-3 நாளே சினிமா நமக்கு ஒத்து வராது. என்ன இது வேறு மாதிரி இருக்குது, 3 வகையான சாப்பாடை போடுறேன் அப்படின்ட்டு கிளம்பிட வேண்டியதான் அப்படின்னு நானாக முடிவு பண்ணிவிட்டு சேரில் போய் உட்காந்துருக்கேன். தனியாக உட்காந்துருக்கேன். சாயங்காலம் சொல்லிவிட்டு கிளம்பிடுவோம். ஜெமினி கணேசன் சுருகிலிராஜனும் பண்ண டைரக்டர் இளவரசன் என் மகனாக நடிக்கிறார் அந்த படத்தில். அவர் தச்சியில் மேலே ஏறி வந்தார். என்ன சார் தனியாக உட்காந்துருக்கிய? இல்லை இளவரசு எனக்கு ஒத்து வரல சினிமா, நான் கிளம்ப போகிறேன். டைரக்டர்கிட்ட சொல்லிட்டு போகிறதா சொல்லாமல் போகிறதா யோசிச்சுக்கிட்டு கேட்டார்.
அவர் தயங்கி சொன்னார், சார் 20 வருஷத்துக்கு மேலே நாங்கள் சினிமாவில் இருக்கிறோம், இத்தனை வருஷம் இருக்க எங்கேயாவது ஓரஞ்சாரம் தான் நின்றுருக்கோம், உங்களுக்கு இவ்வளோ பெரிய கேரக்டர் கிடச்சிருக்கு சார், மட்டும் படம் முடிஞ்சு வரட்டு சார், நீங்கள் உங்கள் பேர் எங்கே நிற்கும் பாருங்கள் சார், கொஞ்சம் தயவுசெய்து கொஞ்சம் பொறுமையாக இருங்க சார் அப்படிங்கிறார். நான் அவர் சொல்கிற அரையும் குறையுமா வாங்கிட்டு என்னடா அப்படின்னு உட்காந்துருக்கேன். என்னமோ தெரியல, அவர் சொன்ன விஷயங்கள் ஏதோ மனசுக்குள்ளே இறங்கி அன்றைக்கி கம்மன்னு உட்காந்துட்டேன். வந்து அவர் போகுது போச்சுன்னா வந்து நின்றுச்சு, எல்லாமே பார்த்தோமே, அப்படி கொண்டு நிறுத்திச்சு. நேஷனல் அவார்டு ஃபைனல் ரவுண்டில் நிறுத்தினேன். மலையாளிக்கூட்டில் இந்த கேரக்டர் கொண்டு நேஷனல் ஃபைனல் ரவுண்டில் இருக்குன்னு டெல்லியிலேருந்து நிருப்பமான ஒரு லேடி ஃபோன் பண்ணுது. 18ஆம் தேதி அனௌன்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு 16ஆம் தேதி ஃபோன் வரும், வெளியே சொல்லிடாது இன்னும். எனக்கு இல்லை, டைரக்டருக்கு ப்ரொடியூசருக்கு வந்திருக்கும் நினைக்கிறேன். சொல்கிறாங்க 18ஆம் தேதி வரப்போகுது, முதல் படம் எடுத்த உடனே நேஷனல் அவார்டு அடித்தா அப்படி இருக்கேன். பார்த்துக்கிட்டே இருக்கேன், டிவியில் ஸ்க்ரோலில் ஒரு மராட்டி நடிகனுக்கு ஓடும் அந்த அவார்டு, ஏதோ பாலிட்டிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இல்லை இப்படி எவ்வளவு. இன்னொன்று படம் முடிஞ்சு உதய் அங்கே எல்லாம் மிக்சிங் எல்லாம் முடிஞ்சு விக்ரம் கூப்பிட்றாரு, சார் முடிஞ்சு சார் வந்து படம் பார்க்குறீங்களா சார், போகிறேன். அதேமாதிரி நான் தான் எனக்கு தான் முளை போட்டாருன்னு அப்படி தான் சொன்னார் அவர். போய் உட்காந்துருக்கேன், அவர் உதவி இருந்தார், என்னை மட்டும் உட்கார வச்சு ஓட்டுறாரு படத்தை. ஓடிச்சு படம் பாருங்க, எனக்கு தாங்க முடியல. இன்னொன்று அந்த கதை எனக்குள்ள உள்ள கதை, என்னுடைய சொந்த கதை மாதிரியான கதை அது. எனக்கும் விக்ரமுக்கும் ஒரே மாதிரியான அனுபவங்கள், அந்த சொந்த வாழ்க்கை அனுபவங்கள் வாச்சிருந்துருக்கு. படம் முடியுது, விஜயம்மா அப்படியே அழுததை பார்த்துட்டு எனக்கு தாங்கலை. வந்து என்ன சார் முடிஞ்சு, நான் அழுதுகிட்டே இருக்கேன், விக்ரம் உள்ள வர்றாரு, என்ன சார் கெட்டி பிடிச்சிட்டு ஒரே அழு. அப்படி என்னை வந்து கொண்டு இழுத்து விட்ட. அடுத்தடுத்து அவர் போட்ட விழுவாங்க, அவர் கொடுத்தாரு, அப்படி இருந்தோம். அப்படியே வாட்ச் வந்துச்சு. நம்ம வந்து இந்த இடத்துக்கு நம்ம நின்றுருக்கோம். இந்த விக்ரம் சுகுமாரன், பாலாவும் நானும் பல வருஷம் வேறு ஒரு விஷயமா, தாரப்பட்ட விஷயமா, வேறு விஷயமா அடிக்கடி டெய்லி சந்திப்போம். ஒரு 4 வருஷம் டெய்லி சந்திக்கிற பழக்கம் இருந்தது. அந்த சந்திப்பில் ஒரு 15 தடவையாவது பாலா சொல்லியிருப்பார், அண்ணே மலையாள கூட்டம் டைரக்ட் மிரட்டிட்டான்னு ஒரு 15 தடவை சொல்லியிருக்காரு. அப்படி ஒரு உண்மையிலேயே இப்போ திருநாவுக்கரை சொன்ன மாதிரி இது எங்கெங்கேயோ உலகம் முழுக்க ஒரு பாடமாக வைக்கப்பட வேண்டிய ஒரு படம். அந்த படம் எனக்கு முதல் படமாக, என்னுடைய சினிமா வாழ்க்கையின் அடித்தளமாக, முதல் விதையாக விழுந்த இந்த படம் இயக்குனர் விக்ரம் சுகுமாரன். எவ்வளவோ இருக்குது எங்களுக்குள்ள, எவ்வளவோ அவரை பற்றி பேசலாம், எல்லாரும் பேச வேண்டியதெல்லாம் இருக்குது. அவருடைய இன்னும் வாழ்ந்திருக்கணும். இல்லை, எங்கள் அம்மாவும் இத்தனை வருஷம் இருந்திருக்கணும், எங்கள் ஐயாவும் இத்தனை வருஷம் இருந்தே இருக்கணும், விக்ரம் சுகுமாரன் இருந்தே இருக்கணும், போயிட்டாங்க. நம்ம வேதனையோட அந்த நினைவுகளை நான் என்னுடைய மலையாள கூட்டம் அனுபவங்களையும் விக்ரம் சுகுமாரனுடைய என்னுடைய அனுபவங்களையும் அவருக்கு எனக்குமான உறவுகளையும் எழுதுகிற அந்த 2 புத்தகம் 2-3 புத்தகம் இருந்தாங்க. அப்படி இருக்குது விஷயங்கள். அவருடைய புகழை இந்த தமிழ் சினிமா காலமெல்லாம் கொண்டாடும். காரணம் வழியை கொண்டாடுற விஷயம் இல்லை, ஒரு அழியாத தடத்தை பதிச்சுட்டு போயிருக்காரு. அது என்னுடைய நண்பன் விக்ரம் சுகுமாரனுக்கு இந்த தமிழ் சினிமா செய்யக்கூடிய ஒரு பெரிய காரியமாக இருக்கும். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் மதியான கூட படத்தில் உதவி இயக்குனராக வேலை பார்த்தேன். இங்கே இருக்கிற எல்லாருக்கும் வந்து சார் வந்து இயக்குனர், எனக்கு வந்து அவர் வந்து குருநாதர், ஆசான், எனக்கு எல்லாமே அவர் தான். அப்புறம் வந்து இந்த புத்தகத்தை வந்து வெளியிடணும், அதுக்கு முன்னால் வந்து ஒரு சின்ன ஏவி ஒன்று கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி
ஜீவா வந்து எனக்கு கேட்டிருந்தார். சரி ஓகே, இது எனக்கு செய்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய பாக்கியம் இது, நீங்கள் கொடுங்க நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லுவேன். ஒரு 13-14 வருடங்களுக்கு முன்னால் நடந்த சம்பவங்களை அங்கேருந்து அந்த ஃபோட்டோஸு வீடியோஸு ஒவ்வொரு நாளும் பார்க்க ரொம்ப உணர்வுபூர்வமாக சாரோடைய உழைப்பு, அதுக்கு பின்னால் நடந்த விஷயங்கள், அது ஒவ்வொரு ஃப்ரேமுக்கும் அவர் பட்ட கஷ்டங்கள், அதுக்கு பின்னால் நடந்தது அவ்வளோ பிரச்சனைகளும் திரும்ப ஒரு ரீகால் ஆகி பண்ணும்போது அது ரொம்ப எமோஷ்னலாக தான் என்னாலேயே அதை கனெக்ட் பண்ணி எடிட் பண்ண முடிஞ்சுது. ஃபுட்டேஜாகவே எனக்கு அதில் இருந்தது வந்து ரொம்ப மேக்கிங்காக அவருடைய ஷார்ட்ஸ் முக்கியமாக வரணும். அதுக்கு முன்னால் அப்புறம் படம் எங்கே ஆரம்பிக்குது, படம் எங்கே முடியுது, இதுக்குள்ளே அந்த சாங்குக்குள்ளே ஒன்று பண்ணலாம், அப்புறம் அவருடைய மேக்கிங்கில் அவருக்குள்ளே ஒரு விஷயம் பண்ணணும்னு முடிவு பண்ணி தான் பண்ணோம். பட் பண்ணவே எனக்கே அது எமோஷ்னலாக பண்ண முடியல. அது லாஸ்ட்டாக முடித்து பார்க்கும்போது எனக்கே ரொம்ப ஹாப்பி. சாருக்கு அவருக்கு இது வந்து ஒரு நம்ம சைட்லேருந்து ஒரு கொடுத்த ஒரு மரியாதையாக இருக்குன்னு தான் நினச்சி பண்ணுவோம். அப்புறம் இந்த மதையான கூட்டம், இது வந்து எல்லாரும் அந்த விஷயங்களை பகிர்ந்துப்பாங்க. ஒரு அசராத உழைப்பாளி, கடுமையான ஒரு படைப்பாளி, அது எல்லாருக்கும் தெரியும். அதை தாண்டி ஒரு படங்கள் எடுக்க போகும்போது அது மேலே இருக்கிற நேசிப்பு, ஒரு படத்தை நேசித்து எடுக்கிறோம். ஸ்கிரிப்ட் எல்லோரும் பண்ணிவிடுவாங்க, அது திரைக்கதையாக பண்ணிவிடுவாங்க. அது எடுக்கும் போது நம்ம நினச்சது சரியாக எடுக்கிறோமா, அது சரியாக வந்துடணுமா அப்படின்றது அந்த நாள் முடிவு பண்ணோம். ஷூட்டிங் டேஸில் அந்த நாள் முடிவு பண்ணோம். தினம் ஒரு பிரச்சனை, தினம் ஒரு விஷயம், அது ஷூட்டிங்கை தாண்டி நிறைய இருக்கும். ஆனால் அதெல்லாம் தாண்டி தனக்கு என்ன தேவை, அந்த கட்டத்துக்குள்ளே என்ன வரணுன்றதுல ரொம்ப உறுதியாக இருந்த ஒரு மனிதர், அதுக்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போகிற ஒரு மனிதர், அதுக்குள்ளே எல்லாரையும் என்ன பிரச்சனை இருந்தாலும் ஆர்டிஸ்ட்டுக்குள்ளே யாருக்குமே மனநிலையாக எந்த விஷயத்துக்குள்ளேயே கொண்டு போகாமல் எல்லாத்தையும் அவருக்குள்ளே வச்சுட்டு ஃப்ரேமுக்கு என்ன தேவைன்றதுல அவ்வளோ போராடாமல் அவ்வளோ ரொம்ப சிறப்பாக பண்ணார். அப்படி அவருடைய உழைப்புக்குள்ளே கற்றுக்கிட்ட நிறைய விஷயங்களில் இன்றைக்கும் அடுத்தடுத்து படங்கள் பண்ணும்போது கூட அவருடைய தாக்கம் இல்லாமல் பண்ண முடியாது. அவர் மிக சிறந்த மனிதராக மட்டும் இல்லாமல் மிக சிறந்த படைப்பாளியாகவும் அவர் என்றைக்கும் எனக்குள்ளே இருந்துகிட்டே இருப்பார். அப்புறம் இந்த மதையானை கூட்டம், இந்த பேரை சொல்லும் போது எப்போவுமே ஒரு எமோஷன் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா இது காலத்துக்கு அழியாத ஒரு கல்ட்டு. ஏன் அப்படின்னா இந்த படங்கள் கிட்டத்தட்ட இது ஒர்க் பண்ணும் போது ஒரு ஷெடியூலோடைய பிளானிங் அது தினம் மாறிட்டே இருக்கும். ஒரு அசிஸ்டன்ட் அது ஒர்க் பண்ணும்போது அது முன்னால் நம்ம இன்றைக்கி என்ன எடுக்க போகிறோன்றது நமக்கு வரும்போது தான் அதை அந்த பிளான் பண்ண முடியும். அப்போ முன்னால் ஒர்க் பண்ண நிறைய பேர் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ அது வேலை பார்க்கும்போது நமக்கு என்ன ஷெடியூல் என்ன எடுக்க போகிறோன்னு ஒரு விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கும். அது காலையில் மட்டும்தான் தெரியும். காலையில் வரும்போது அது நமக்கு தெரியும், அது என்ன செய்ய போகிறோம், அதை என்ன செய்ய போகிறோம், அதுக்குள்ளே என்ன வேணும், என்ன தேவை அப்படின்ற ஒரு விஷயங்கள் வரும். இந்த கன்ஃபியூஸ்களே ஒரு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 13-14 உதவி இயக்குனர்கள் வந்து போயிட்டாங்க. அவங்களால அதுக்குள்ளே இருக்கவே முடியல. எனக்கு டே ஒன்லேயே தெரிஞ்சிச்சு இந்த படம் சாதாரண படம் இல்லை, எக்காரணத்தை கொண்டும் இதை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது, இது நம்ம வேலை பார்க்கணும். ஏன்னா இது கல்ட்டு கிளாசிக்காக மாறும். அந்த படங்கள் இதை முடிய போகும்போது இந்த படம் கண்டிப்பாக வந்து ஒரு தேசிய விருதுக்கு தகுதியான ஒரு படம்னு டே ஒன்லேயே எனக்கு தெரிஞ்சிடுச்சு. இது எக்காரணத்தை கொண்டு விடக்கூடாது. எவ்வளோ பிரச்சனை போராட்டங்கள் இருந்தாலும் அதுக்குள்ளே இருந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு அந்த படத்துக்குள்ளே அவ்வளோ சப்போர்ட்டாக அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கேன். வேலை சார் சொன்ன மாதிரி இந்த படங்கள் நேஷனல் அவார்டுக்கு போகும்போது கட்டாயம் இந்த படம் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 2 தேசிய விருதாக எடுத்துருன்னு நாங்களும் ரொம்ப உறுதியாக நம்பினோம். அவருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியாத இன்னொரு விஷயம், இந்த படத்துக்குள்ளே நேஷனல் அவார்டுக்கு சாரோடைய பேர் வந்தது பெஸ்ட் டெபியூட் டைரக்டராக. அது உறுதியாக வந்துடும். 18ஆம் தேதி வேலை செய்கிற மாதிரி ஆவலாக காத்துட்டு இருந்ததில் ஒருத்தர் நானும் தான். அது கடைசி நேரத்தில் வந்து ஃபண்ட்ரி டைரக்டர் நாகராஜ் மஞ்சுளா சாருக்கு வந்துடுச்சு. அப்புறம் சாருக்கு அந்த தேசிய விருது கிட்டத்தில் வந்து போயிடுச்சு அப்படின்னு ஒரு சின்ன வருத்தம் இருந்துகிட்டே இருந்தது. பட் ஆனால் அவருக்கு இன்னொரு ஆசை இருந்தது, இந்த புத்தகம் வந்து அவருடைய மதையான குடும்பம் வந்து படத்தை திரைக்கதையாக புத்தகமாக பண்ணணுன்ட்டு. அதை கிட்டத்தட்ட அந்த ப்ராசஸ் ஆரம்பிக்கும் போது தான் சாரோடைய இறப்பு செய்தி வந்து அது மிகப்பெரிய ஒரு பெரிய வருத்தத்தை எல்லாருக்கும் ஏற்படுத்தியிருக்கோம். பட் அவருடைய ஞாபகமாக இதை வந்து ப்ராசஸ் எடுத்து இதுக்குள்ளே வந்ததற்கு ஜீவா அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய நன்றி. அப்புறம் அண்ணன் கார்த்திக் துரையனுக்கு மிகப்பெரிய நன்றி. அது எவ்வளோ நன்றி சொன்னாலும் இது பத்தாது. ஏன்னா ஒரு இறந்தவருக்கு ஒரு மறைந்தவருக்கு ஒருத்தருக்கு செய்யும் போது அவர் தெரியவும் போகிறதில்ல, அதை யாரும் செய்யணும்னு நினைக்கிறது இல்லை. பட் ஆனால் இந்த படத்துக்கும் ஒரு படைப்பாளிக்காக அவருக்கு செஞ்ச மிகப்பெரிய மரியாதை, அது காலத்துக்கும் அவருக்கு இது பெரிய பிளஸ்ஸிங்கு. சாருக்கு மிகப்பெரிய அவர் சந்தோஷத்தை ஏற்படுத்தணும்னு நம்புகிறேன். ரொம்ப நன்றி வந்ததுக்கு. தேங்க்ஸ். மேடையில் இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். வருகை தந்திருக்கிற பத்திரிகை நண்பர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். நான் எனக்கு கொஞ்சம் லேட்டாக வந்திருக்கலாமேன்னு தோணுச்சு. ஏவியை பார்த்தோன்னே எனக்கு மனசு என்னமோ பண்ணிச்சு. என்னால் முடியல, என்ன பேசுறதுன்னு முடியல. நிறைய பேசணும்னு நினைப்போம். ஒரு டைமில் சில வார்த்தைகள் வராது. மதையான கூட்டம் ஸ்டோரி சொல்கிறதுக்கு அவர் ஃபோன் பண்ணார் எனக்கு. அவர் அப்படியே அந்த கோடம்பாக்கமில் காரில் போயிட்டு இருந்தப்போ ஆரோகணம் போஸ்டர், பெரிய பொட்டு மஞ்சள் பூசின முகம், ஆரோகணம்னு கீழே இருக்கும். அந்த போஸ்டர் பார்த்துட்டு அப்படியே பார்த்துட்டே போனாராம்.
யார் இவங்க அப்படின்னு நினச்சிட்டு அவர் என்ன தெரியாது அவருக்கு. அப்புறம் சொன்னாங்க போல். அப்புறம் நம்பர் வாங்கிட்டு கதை சொல்கிறதுக்கு வீட்டுக்கு வந்திருந்தார். வந்து உட்காரும் போதே கதை சொல்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு இந்த கதை ரொம்ப பிடிக்கும், பிடிச்சாலும் பிடிக்காட்டாலும் இந்த கேரக்டர் நீங்கள் தான் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னார். அவ்வளோ உறுதியாக இருந்தார் நான் அந்த கேரக்டர் பண்ணணும் அப்படின்னு. இந்த வார்த்தை சொன்னீங்க சார், நீங்கள் கதையே சொல்லாதீங்க, பரவாயில்ல நான் பண்ணுறேன் அப்படின்னு சிரிச்சுட்டு சொன்னார். கதையாக சொன்னார். அந்த சொல்கிற அந்த விதம், அந்த கதை சொல்லும்போதே எனக்கு வந்து படம் பார்த்துட்டேன் நான். அப்படி அப்படி ஒரு டெக்னீஷியன் அவர், அப்படி ஒரு இயக்குனர் அவர். கண்டிப்பாக நான் பண்ணுறேன் சார் அப்படின்னு லொக்கேஷனுக்கு போனேன். ஏர்போர்ட்லேருந்து போகும்போது ஒரு ஷர்ட்டு, ஒரு பேண்ட்டு, ஒரு தொப்பி போட்டுட்டு போவோம் இல்லைங்களா, அப்படி போய் இறங்கினேன் தேனியில். ராகுல் தனமான் கேமராமேன், அவரை நான் பார்த்ததில்லை, அவர் என்னை பார்த்ததில்லை. அவர் ஏதோ ஒரு ஆர்டிஸ்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க போல். அவர் பார்த்தோன்னே ஷார்ட் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க, டெத் சீன் அது. நான் போன உடனே டைரக்டர் சார் என்னை கூட்டின்னு போயிட்டு இவங்க தான் செவன் அம்மான்னு சொன்னப்போ என்னை பார்த்துட்டு அப்படின்னாராம், இவங்க எப்படி இந்த கேரக்டர் அப்படின்ற மாதிரி. அப்புறம் ஏதோ ஒரு டென்ஷனில் இருந்தார் அவர். நான் கேட்டேன், சார் நான் எப்படி, நான் ஒரு 11:30 12க்கு வந்து சேர்ந்துருந்தாங்க, இந்த டெத்து அந்த இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருந்தது. சார் நான் எப்படி இருக்கணும், எப்படி வரணும் சார், எனக்கு ஐடியா இல்லை, எனக்கு லுக்கு ரெஃபரன்ஸ் ஃபோட்டோ கூட எனக்கு வந்ததில்லை அப்படின்னு. நீங்கள் காஸ்டியூமில் இறங்கிட்டால் நீங்கள் என்னோடய செவனம்மாவை ஆகிடுவீங்க அப்படின்னாரு. அதான் சார் எப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னா. எரிச்சல் வந்துச்சு போல இருக்கு அவருக்கு. அந்த கூட்டத்தில் உட்காந்து ஒப்பாரிச்சிட்டு இருப்பாங்க ஒரு 10-15 பொம்பளைங்க. நீங்கள் அதில் உட்காந்தா நீங்கள் யாருன்னு தெரியக்கூடாது மேடம், அப்படி வாங்க அப்படின்ட்டாரு. என்னப்பா இப்படி சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு போன உடனே ட்ரெஸ் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அயன் எல்லாம் பண்ணிவிட்டு வச்சுருந்தாங்க. அதெல்லாம் நான் கசக்கி கீழே போட்டு மிதிச்சு எல்லாம் பண்ணி இது போட்டு ப்ரௌன் எல்லாம் பூசிட்டு என்னோடய அசிஸ்டண்ட் கிட்ட சொன்னேன், நான் அங்கே போய் அந்த கூட்டத்தில் உட்காந்துக்கிறேன், அவர் கேட்டப்போ சொல்லு அப்படின்னு. அவர் டைம் பார்த்துட்டு இருந்தார். அம்மா இன்னும் வரலையே. நான் எல்லாம் ரெடி ஆனோடனே மின்னல் மாதிரி ரெடி ஆகிடுவேன், 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிடுவேன். போயிட்டு சார் மேடம் ரெடி ஆகி போய் அங்கே ஒரு 15 நிமிஷம் ஆச்சு சார், அங்கே இருக்காங்க பாருங்கள் அப்படின்னா. கூட்டத்தில் பார்த்துட்டு என்ன அப்படியே கேமராமேன் இறங்கி வந்துட்டு எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுனீங்க அப்படின்னு சொல்லி என்னை ரொம்ப பாராட்டினாங்க. அதெல்லாம் என் காதில் ஒழிச்சிக்கிட்டு இருந்தது இந்த ஏவியை பார்க்கும்போது. சம்டைம்ஸ் டைரக்டர் வந்து வேலா சார் சொன்ன மாதிரி ஒரு ஃப்ரீடம் கொடுத்தாரு நல்லா நடிக்க. அதாவது நடிக்கக்கூடாது, வாழணும் அப்படிங்கிற ஒரு இதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ பண்ணுங்கள் மேடம், எனக்கு எவ்ரிதிங் இஸ் ஓகே அப்படி. நான் ரொம்ப மெனக்கெடுறது லுக்குக்கு நான் மெனக்கெடுவேன் எப்போவுமே. நான் நடிக்கிறது ஒரு 10% தான், 90% வந்து எனக்கு அவுட்லுக்கு நான் ரெடி பண்ணிப்பேன். அதுதான் ஒரு ஏமாற்றல் நான் பண்ணுறது. ஸோ அப்படி அதுக்கப்புறம் அந்த படம் வந்து நான் தேசிய விருது வரும்ன்ட்டு எதிர்பார்த்தேன். நல்ல படம், ஏன்னா அது கல்ச்சர் பேஸ்ட் சப்ஜெக்ட். உலகத்துக்கு தெரியணும் இப்படி ஒரு கல்ச்சர், இப்படி ஒரு நிகழ்வுகள் எல்லாம் நடக்கக்கூடும் அப்படிங்கிறதெல்லாம் மக்களுக்கு தெரியணும், உலகத்துக்கு தெரியணும். நானும் கேள்விப்பட்டேன் நேஷ்னல் அவார்ட்ஸுக்கு இது போயிருந்தது அப்படின்னு. கண்டிப்பாக இது பெஸ்ட்டு ஃபிலிமாவது வரும், பெஸ்ட் இயக்குனர் காம்படிட்டிவ், பெஸ்ட்டு ஃபிலிமாக இது வந்து இல்லைன்னு சொல்லவே முடியாது, இது கண்டிப்பாக தேர்ந்தெடுப்பாங்கன்னு எதிர்பார்த்து நான் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகினேன். இன்னைக்கு வந்து எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. இப்படி எல்லோரும் பேசும்போது சமீப காலத்தில் பாலா சார் வந்து ஒரு ஆடியோ லான்ச்சில் என்னை பற்றி, நான் உங்களோட ரசிகன் மேடம், மதையான கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லும்போது எனக்கு கண்ணில் தண்ணி, எனக்கு விக்ரம் சார் தான் எனக்கு ஞாபகம் வந்தார். ஐ வாஸ் ஸோ ஓவர்வெல்ம்ட். அந்த தாய்க்கு அம்மா அன்பு வணக்கம் உங்களுக்கு, இப்படி ஒரு பிள்ளைய பெற்றிங்க, நீங்கள் ரொம்ப பெருமைப்படணும் அப்படின்ட்டு உங்ககிட்ட சொல்லவா, இல்லை இந்த பிள்ளைய தொலைச்சிட்டு பறி கொடுத்து இப்படி உட்காந்துருக்கீங்கன்னு ஆறுதல் சொல்லவான்னு எனக்கு புரியல. எனக்கு ஒரு தாயாக நான் இங்கே பேசிகிட்டு இருக்க ஒரு நடிகை விஜய் சந்திரசேகர் கிடையாது. ஒரு தாயாக எனக்கு என்னமோ பண்ணிச்சு அந்த ஏவி பார்க்கும்போது. நான் ஏன்பா வந்தேன், நான் லேட்டாக வந்திருக்கலாமேன்னு தோணுச்சு. ஐ டென்ட் வாண்ட் டு see that. அப்படி ஒரு ரொம்ப ஹெவி ஆகிடுச்சு எனக்கு. காலையில் நேற்றுக்குலேருந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்தேன், ஒரு ஃப்ளூ நேசல் வாய்ஸோடு இருக்கேன். இப்போது வர முடியாதோன்னு நினச்சேன், ஆம்புலன்ஸ்லாவது போயிடணும் இந்த கூட்டத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணிவிட்டு இங்கே ஐ வாண்டட் டு see all of us. அதில் நடித்த அத்தனை பேர் அங்கே உட்காந்துருக்கோம் பாருங்கள். அவர் மேலே எவ்வளோ அன்பு மரியாதை, எப்படியாவது வந்துடணும்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் வந்து இங்கே உட்காந்துருக்கிறது பார்க்கும்போது, அவர் உயிரோடு இருக்கும்போது செலிப்ரேட் பண்ணலையே அவரை அப்படிங்கிறது ஒரு கோபமும் வருது. போனதுக்கப்புறம் இப்படி நம்ம வந்து
இல்லட்டாலும் எங்களுக்கு வந்து எப்போவுமே அவர் வந்து இஸ் லைக் எல்லாருக்குமே வாழ்க்கை கிடச்சிருக்கு. எனக்கும் மதையான கூட்டம் அப்படின்ட்டு எங்கே போனாலும் அதை பற்றி தான் பேசுகிறாங்க. எஸ்பெஷலி மதுரைக்கெல்லாம் போனால் என்னை வந்து அந்த ஒரு செவனம்மாவே என்னை பார்த்துட்ருக்கேன். என்னை கூப்பிடுறதும் செவனம்மா தான் சார் சொன்ன மாதிரி, நீங்கள் சொன்ன மாதிரி. ஸோ அந்த மாதிரி தான் என்னை வந்து தயார் பண்ணார் அவர். சச் அ ஒண்டர்ஃபுல் டெக்னீஷியன் இருந்திருக்கணும். இன்னமும் நிறைய கனவுகள் இருந்தது. இந்த இது முடித்த உடனே ஒரு 7-8 வருஷம் கேப் வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த வைரமுத்து சாரோட பாடல்கள் ஒன்று பண்ணணும் மேடம், எனக்காக நீங்கள் பண்ணுறீங்களா மதுரையில், 2 நாள் தான், ரொம்ப பட்ஜெட்டாக பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னாரு. நான் ஒன்றும் பேசலை, நான் வந்துடுறேங்க என்னமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். அங்கே உட்காந்து சொல்லிட்டு இருந்தார் என்கிட்ட, அம்மா நான் வந்து இன்னும் ஒரு 6 மாதத்தில் நான் ஒரு சப்ஜெக்டோடு வருவேன், உங்களுக்கு நான் தேசிய விருது வாங்கி கொடுக்கணும், அது வாங்கி கொடுக்காம நான் ஓய மாட்டேனார். அப்போ நான் சொன்னேன், எந்த அவார்டுக்காகவும் நான் எப்போவுமே உழைக்க மாட்டேங்க, நான் உழைக்கிறது ஒரு 2 பேருக்காக. பணம் போட்டு படம் பண்ணுற அந்த தயாரிப்பாளருக்கும், உசுரை கொடுத்து உருவாக்குன அந்த இயக்குனருக்கும், அவங்க 2 பேருக்காக தான் நான் ஒர்க் பண்ணுவேன், எப்போவுமே ஒர்க் பண்ணுவேன். அது போதுங்க எனக்கு. இப்போ நடுவில் பாலா சார் பேசினது, மிஷ்கின் சார் ஒரு தடவை இதை பற்றி பேசினார். இப்படி பேசுகிறாங்க பாருங்கள், அதுதாங்க அவார்ட்ஸ், அதுதான் என்னோடய அவார்ட்ஸ். எத்தனை பேர் ஒவ்வொரு ரிவ்யூவும், நீங்கள் மதியான கூட்டத்தை பற்றி எழுதினவங்க பத்திரிகை நண்பர்களுக்கு எல்லாருக்குமே நான் இன்றைக்கி நிறைய நன்றி சொல்லணும். ஒவ்வொரு வரியும் அப்படியே முத்தாக என்னை பற்றி, படத்தை பற்றி, டைரக்டர் பற்றி எழுதுனீங்க. ஐ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ். அதுதான் மதையான கூட்டம் அப்படிங்கிற அந்த நிலச்சி நின்னதே உங்களோட எழுத்துக்கு தான். கண்டிப்பாக அது எனக்கு என்ன பேசுகிறதுன்னு தெரியலங்க. எனக்கு ஐ விஷ் யூ வாஸ் ஹியர். இப்போது இன்றைக்கி தான் அவரோட ஆத்மா திருப்தியாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. அம்மா பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ திருப்தியாக இருக்குது. அம்மா, வி ஆர் ஆல் தேர் ஃபார் யூ. சரிங்களா? பிள்ளைய யாரும் மறக்க மாட்டாங்க. விக்ரம் சுகுமாரன் எப்போ நிலச்சி நிற்பார். மதையான கூட்டம் வந்து ஒரு 1000 படங்களுக்கு எடுத்த சமம் அது கண்டிப்பாக அவரோட லைஃப்லேயே. தேங்க்யூ ஆல் ஸோ மச். அன்புக்கு வணக்கம். எனக்கு வேறு என்ன பேசுகிறதுன்னு தெரியல. நன்றி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் இருக்க பெரியவங்க, வந்திருக்க பத்திரிகை ஊடகம் எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரில. மதியான கூட்டம் வந்து என் லைஃப்பில் ஒரு ரொம்ப 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 முக்கியமான ஒரு படம். ஃபஸ்ட்டு கார்த்திக் அண்ணாக்கு ரொம்ப நன்றி, இந்த மாதிரி ஒரு மீட்டை அரேஞ்ச் பண்ணதுக்கு. நிறைய விஷயம் இருக்குது மதியான கூட்டமில். வேலராமூர்த்தி சார் சொன்ன மாதிரி அவருக்கு அது முதல் படம். நான் வந்து அதுக்கு முன்னாடி நான் மதியான கூட்டம் உள்ளே போனதே ஒரு பெரிய கதை. ஏன்னா விக்ரம் சார் வந்து எவ்வளோ பர்ஃபெக்ஷனிஸ்ட்டுன்னு எல்லாருக்கும் தெரியும். நான் வந்து முகமுடின்ற ஒரு படம் முடிச்சுட்டு திரும்ப ஒரு ஆஃபீஸாக போய் ஃபோட்டோ கொடுத்துட்டு இருக்கும்போது யதார்த்தமாக மதியான கூட்டம் ஆஃபீஸ் போய் ஃபோட்டோ கொடுக்குறேன். அப்போ ஆல்ரெடி அந்த சில நபர்கள் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் மட்டும் இங்கே இருந்தாங்க. டைரக்ஷன் டீம்லாம் தேனி போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ ஃபோட்டோ வாங்கிட்டு, இப்போ நல்ல கண்ணுப்பா, இந்த படத்தில் ஒரு மாதிரி கேரக்டர் இருந்தது பூலோகராசான்னு, பட் ஆனால் அது ஆள் செலக்ட் பண்ணிட்டோம், நெக்ஸ்ட் ஏதாவது படம் இருந்தால் சொல்கிறோம். சரி ஓகே நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் இப்போ இந்த முயற்சி பண்ணுற காலங்களில் வந்து நம்ம தாடி வச்சுட்டு ஒரு ஆடிஷன் போவாங்க. போனால் தாடி இல்லைனா நீ தான்ப்பா இந்த கேரக்டர்னாங்க. சார் உடனே போய் ஷேவ் பண்ணிட்டு வருவோம், செட் ஆகாதுன்னு அனுப்பிச்சிருவாங்க. திரும்ப போயிட்டு ஒரு கேரக்டர் போனால், தம்பி என்ன இந்த ஃபோட்டோ தாடி இருக்கு, இப்போ நீ தாடி இல்லைனா இல்லை எடுத்துட்டேன் சார், இது தாடி இருந்தால் நீ தான்ப்பா நடிச்சிருப்ப அப்படின்வாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு கதையில் வந்து நான் திடீர்னு ஷேவ் பண்ணுனாங்க, நிறைய தாடி வச்சுருந்தேன். அப்போ வந்து இந்த மதியான கூட்டம் முடிச்சுட்டு வந்தோடனே, நீ தாடி இருக்கும்போது மட்டும் எங்களை ஒரு வார்த்தை கேளுப்பான்னு சொல்லி அனுப்பிச்சிருந்தாங்க. சரின்ட்டு நான் பைக்கில் போயிட்டுருக்கேன். ஒரு ஆஃபீஸில் போனால் நீங்கள் ஷேவ் பண்ணணும்பா, உடனே ஒரு லுக் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா வேறு ஒரு படத்துக்கு. அப்போ உடனே நான் ஃபோன் பண்ணி சக்தி அண்ணா அப்புறம் விரும்மாண்டி அண்ணா 2 பேர்கிட்ட தான் நான் பேசுவேன். தொடர்ந்து டச்சில் இருந்தானே, என்னென்ன ஆச்சு அந்த ரோல் இருக்குமானே அப்படின்னு. அப்போ பேசும்போது சொன்னார், கதை அநேகமாக நீங்கள் தாடி எடுத்துருங்க, தேவைப்படாது, நம்ம அடுத்த படம் பார்த்துக்கலாம்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. சரி நான் ஓகேனான்னு சொல்லிட்டு நான் போயிட்டுருக்கேன் தாடி எடுக்கிறது. உடனே திரும்ப கால் வந்து, நான் பைக்கில் இறங்கிட்டு ஃபோன் எடுத்து பார்த்தா 4-5 மிஸ் கால் வந்து, சொல்லுங்கண்ணா அப்படின்னா, தாடி எடுத்துட்டிங்களாண்ணா? இல்லைண்ணா. எடுத்துடாதீங்க, உடனே கிளம்பி வாங்கினாங்க. தோணை ஒரு 10 நிமிஷம் ஆஃபீஸர். இல்லை தேனி கிளம்பி வாங்க அப்படின்னாங்க. இல்லை எதுக்குண்ணா? இல்லை நீங்கள் வாங்க நாங்கள் சொல்கிறோம். அப்புறம் நைட்டாக நான் தேனிக்கு போனேன். ஸோ தப்பு நான் ஜென்ரலாக நான் போய்ட்டு டீ குடிக்கிற அந்த கடையில் போய்ட்டு அந்த சேட்டா கிட்ட காசை வாங்கிட்டு தான் போனேன் பஸ்ஸுக்கு. போய் அங்கே இறங்கினேன். நான் என் கேரக்டருக்காக ஆல்ரெடி நடிக்க வந்த ஒருத்தர் அன்றைக்கி ஊருக்கு கிளம்புறாரு.
ஸோ நான் அந்த கேரக்டர் நடிக்கிறதுக்கு அவ்வளோ வந்து ஒரு தேடுதல் இருந்துகிட்டே இருந்திருக்கு. நிறைய பேர் வந்துட்டு போயிருக்காங்க. ஏதோ ஒரு சூழ்நிலையால் ஒரு நடிக்க இருந்தவர் வந்து நடிக்க முடியாமல் போச்சு. அப்போது இந்த கேரக்டருக்காக யாரெல்லாம் ஆடிஷன் பண்ணோம் அப்படின்ட்டு ஒருத்தராக பார்க்கும்போது அதில் நான் அன்றைக்கி போய் நான் வந்து 5வது ஆளோ 6வது ஆளோன்னு நினைக்கிறேன் போனால் இறங்கினேன். அப்புறம் விக்ரம் சார் வந்தார். விக்ரம் சார் பார்க்குற பார்வையே கொஞ்சம் பயமாக இருக்கும். நான் எனக்கு தெரிஞ்ச மதியான கூட்டம் அதிகமாக திட்டவானது நானாக தான் இருப்பேன். ஏன்னா பர்ஃபார்மன்ஸ்க்காக டேக் போகிறத விட அந்த ஸ்லாங்க்காக எப்பப்பா பூலகராசா மெட்ராஸுக்கு போனார் அப்படின்வாரு. அது மாதிரி நிறைய ஸ்லாங்க்காக டேக் போயிட்டே இருக்கும். அதே மாதிரி பூலகராசா தான் நான் சக்தியான கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், பூலகராசான்னு சொன்னாலே நான் பதட்டமாவேன் அந்த படத்தில். பட் ஆனால் எனக்கு ஒரு ஆக்டராக என்னை மோல்ட் பண்ணது எனக்கு மதியான கூட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு படம். ஏன்னா வந்து நான் உண்மையாகவே சென்னையை விட்டு வெளில போனதே கிடையாது. நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராப்பர் சென்னையிலே வளர்ந்த பையன், பிறந்து வந்தது. அப்பா திருவெற்றியூர், அம்மா மீஞ்சூர். ஸோ இங்கே இருந்து அப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் ஒரு ஊரை விட்டு வெளில போயிட்டு இந்த மாதிரி அப்போ முன்னாடி சின்ன சின்ன கேரக்டர்ஸ்க்கு அர்ஜுன் காதன் ஒரு படத்துக்கு மதுரை போயிட்டு ஒரு 10 நாள் அந்த மாதிரி போயிட்டு வந்து ஒரு ரொம்ப நாள் போய் நான் வெளியூரில் தங்கின படமே மதியான கூட்டம் தான். ஒரே வீட்டில் வேறு தங்கியிருந்தப்போ கதிர் எல்லாருமே நாங்கள் வந்து ஒரு வீடு எடுத்து தனியாக ஒரு 15-16 பேர் தங்கியிருப்போம். ஸோ எனக்கு எல்லாமே புதுசாக இருந்தது. அந்த கல்ச்சர், அந்த கேரக்டர், அந்த லைஃபு. நாங்கள் விஜயகுமார்லாம் ஒருத்தர் அவங்க கூட பைக்கில் போயிட்டே இருப்பேன். அவனுக்கே ஒரு நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு 1500-2000 தான் சம்பளம். திடீர்னு ஒரு நாள் வரும், பைக்கில் போயிட்டு விசேஷ வீடு எடுப்பா அப்படின்வான். அந்த 3வது 4வது வீடு என்னன்னா போவான், நோட்டு வாங்கி வாங்கினா ஒரு 10,000 சம்பளத்தையும் எழுதும். யோ என்ன மொத்தமாக எழுத யார் வீடு தெரியாதுப்பா, சொந்தக்காரங்க, ஸோ விசேஷம் வச்சுருக்காங்க எழுதணும் அப்படின்வான். அதாவது தான் சம்பாரிச்ச அந்த அவர் சம்பளமே கம்மி தான், தான் சம்பாரிச்ச மொத்தத்தையும் எழுதிட்டு அங்கே போய் அவர் மொய்யா அதை எழுதிட்டு வருவார். அதெல்லாம் எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. அவங்க அந்த ரிலேஷன்ஷிப்பை அந்த இதை வந்து வேல்யூ பண்ணுற அந்த படத்துலையுமே நாங்கள் ஃபஸ்ட்டு அந்த டெத்து சீன் தான் ஆரம்பித்தோம். அந்த டெத்து வந்து எவ்வளோ டீட்டெயில்டாக பண்ணுறாங்க அப்படின்றதுலாம் பயங்கரமான ஒரு லேர்னிங்காக இருந்தது. ஒரு ஆக்டராக என்னை மோல்ட் பண்ணிக்கிறதுக்கு விக்ரம் சாரோட ஒரு விஷயம், ஒரு சீனுக்கும் ஒரு 3 ஆப்ஷன் 4 ஆப்ஷன் நடித்து காட்டுவார். டயலாக், ஸ்லாங் எப்படி இருக்கணும், அந்த வாக் எப்படி இருக்கணும், லுக் எப்படி இருக்கணும், எல்லாமே அவர் பண்ணி காட்டுவார். நான் வேலராமூர்த்தி சார் எல்லாம் நாங்கள் உட்காந்து ரொம்ப நேரம் பேசிகிட்டே இருப்போம். அவரோட அப்போ வேலராமூர்த்தி சாரோட கதைகள் அவரோட லைஃப்பில் நடந்த விஷயங்கள்லாம் சொல்லும்போது பயங்கர இன்ஸ்பைரிங்காகவும் பயங்கர எக்ஸ்பீரியன்ஸாக வந்தது. தேங்க்யூ சார். அம்மா, கதிர், அதுக்கப்புறம் எல்லாருமே தங்கச்சி கேட்டுறாது. அந்த ஊர்லேயே நாங்கள் வந்து மதியான கூட்டம் ஷூட்டே வந்து ஒரு ப்ராப்பர் ஃபிலிம் ஷூட் அந்த மாதிரி இருக்காது. ஒரு இந்த கொரில்லா கேம் கான்செப்ட் மாதிரி ஒரு ஹிடன் கேமரா மாதிரி அப்படி வச்சுட்டு அந்தந்த கேரக்டரை பர்ஃபார்ம் பண்ண விட்டு அது ரொம்ப ஃப்ரீயாக ஸ்பேஸ் கொடுத்து, பட் ஆனால் ரொம்ப பர்ஃபெக்டாக அது வந்து எத்தனை டேக் போனாலும் அது வரணுன்றதுக்காக பயங்கரமாக தான் நினச்ச ஒரு விஷயம் அந்த ஃப்ரேமில் வந்துணுன்றதுக்காக 200% வந்து விக்ரம் சார் ஃபைட் பண்ணிட்டே இருப்பார். அதில் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சந்தோஷமான விஷயம், நான் மதியான கூட்டம்ல ஒரு சின்ன பார்ட்டாக இருந்தேன்றது. சக்தி அண்ணன், இளவரசன் அண்ணன், விருமாண்டி அண்ணன், இந்த மாதிரி அந்த ஒரு படமே எனக்கு ஒரு பெரிய சினிமாவில், ஏன்னா நம்ம ஒரு சின்ன ஸ்பேஸ் கிடைக்குமா, ஒரு டைலாக் பேசிட முடியுமான்னு சுற்றிட்டு இருந்த காலத்தில் நமக்கு அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அமைஞ்சது வந்து ரொம்ப சூப்பரான விஷயம். கட் பண்ணிட்டு உடனே அப்படியே வந்தால் இங்கே வந்து, ஏன்னா நான் மதியான கூட்டம் பண்ணிட்டீங்க வரேன், இங்கே வந்தால் மெட்ராஸ்னு ஒரு படம், அப்படியே மெட்ராஸ் ஸ்லாங். நான் மதியான கூட்டம் லுக்கில் தான் மெட்ராஸ் லுக் டெஸ்ட்டே பண்ணேன், மொட்டை அடிச்சுட்டு. ஸோ அப்போ முடிஞ்சோடனே மெட்ராஸ் முடிச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு மதுரை, ஒரு தேனி மாவட்டத்திலேருந்து அந்த மாதிரி ஒரு கல்ச்சரில் வந்த ஒரு படமும் மெட்ராஸ் மாதிரி வந்த படமும் உடனே எனக்கு ஒரு நல்ல பேர் கொடுத்து 2 படமும். ஸோ அதனால் லைஃப்பில் நான் விக்ரம் சாருக்கு வந்து நான் இந்த சினிமாவில் இருக்கிற வரையும், உயிரோடு இருக்கிற வரையும் அந்த நன்றி எனக்கு இருக்கும். தேங்க்யூ விக்ரம் சார். கண்டிப்பாக நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது மதியான கூட்டமில், இன்னும் வரவங்க நிறைய சொல்லுவாங்க. எப்போவுமே ஒரு சினிமான்றது வந்து எத்தனை வருஷம் ஆனாலும் அதை கண்டிப்பாக அது இருக்கும், அந்த படைப்பு வந்து என்றைக்குமே அழியாது. ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இது. இப்போ விக்ரம் சார் நம்மளோட இல்லைனாலுமே மதியான கூட்டம்ன்ற படம் இன்னும் ஒரு 100-200 வருஷம் ஆனாலும் இங்கே ஒரு லைப்ரரி மாதிரி அந்த படம் நியூ ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு ஒரு எப்படி ஒரு ஸ்டோரி டெல்லிங் வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணணும், ஒரு ஸ்க்ரீன் ப்ளே, ஒரு டெத்தில் ஒரு படம் ஆரம்பித்து ஒரு பல ஸ்க்ரீன் ப்ளே பல இடங்கள் போய்ட்டு திரும்ப அந்த டெத்லேயே அந்த இன்ட்ரோல் பிளாக் வரும், அதெல்லாம் பயங்கர ஃபேசினேட்டிங்காக இருக்கும். ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன், ரொம்ப சந்தோஷம், நன்றி. இங்கே வருகிறதற்கும் அனைவருக்கும் மாலை வணக்கத்தோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் வந்து எனக்கு லைஃப்பில் ஒரு பெரிய பேர் வாங்கி கொடுத்த படம். மதுரை சைடெல்லாம் போனால் உங்கள் சாங் இல்லாமல் இங்கே கல்யாணம் நடக்கிறதில்ல அப்படின்லாம் சொல்லும் போது ஒரு மாதிரி பூரிப்பாக இருக்கும். சாரோட ஒர்க் பண்ணது வந்து ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. சார் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாங்க, இந்த படத்தில் வந்து எனக்கு ஒரு சோப்படவா கூட கிடைக்கல அப்படின்னு ரொம்ப ஆதங்கமாக சொல்லியிருந்தார். ஆனால் இன்றைக்கி இந்த புத்தகம் மூலியமாக இனிமேல் வரக்கூடிய கலைஞர்களுக்கு எல்லாருக்கும் ஒரு அடித்தளம் போட்டு போயிருக்காரு அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப 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 பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. கண்டிப்பாக சாரோட ஆத்மா வந்து சாந்தி அடையும்.
எங்கள் படத்தோட பாடலில் ஒரு லைன் வரும், மத யானை கூட்டத்துக்கு மரியாதை செலுத்துகிறோம். உண்மையாகவே இந்த மத யானை கூட்டத்துக்கு மரியாதை செலுத்துறதுக்காக இவ்வளோ பேர் வந்தது நினைக்கவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அம்மா நாங்கள்லாம் இருக்கோம், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. வாய்ப்பளித்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. வந்திருக்க எல்லாத்துக்கும் வணக்கம். மேம் சொன்ன மாதிரி அந்த ஏவி தான் அது ஒரு 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 அந்த மெமரியை ட்ரிகர் பண்ண ஒரு விஷயமா இருக்குது. எனக்கு வந்து இங்கே எல்லாத்துக்குமே சினிமாவை பற்றின நாலேஜும் அறிவும் அந்த கதை எப்படி வரப்போகுது அப்படிங்கிற எல்லாமே எனக்கு அவங்களுக்கு தெரியும். பட் ஆனால் எந்த இதுவுமே எனக்கு தெரியாது. ஃபஸ்ட்டு விக்ரம் சார் இதுன்னு மீட் பண்ணோம். இது வரைக்கும் எனக்கு சொல்லப்போனால் படம் பார்க்குறப்ப தான் இதோட கதையே எனக்கு தெரியுமோ இல்லையோ, மற்றபடி அதுக்கு முன்னாடி ஒரு புக் ஒன்று கொடுத்தாரு. அது என்ன புக்குன்னு கூட தெரியல. ஜென்ரலாக நம்மளுக்கு புக்குனாலே கொஞ்சம் ரொம்பவே ஃபிசிக்ஸ் புக்கு கெமிஸ்ட்ரி எல்லாம் சைடில் வச்சோடனே படுத்து தூங்கிடுவேன். அந்த மாதிரி ஆள் நான். ஸோ இது வரைக்கும் அந்த புக்கு படிக்கவும் இல்லை. அட்லீஸ்ட் நீங்கள் எழுதின புக்கு கண்டிப்பாக படிக்கணும்னு ஆசைப்பட்றேன். மத யானை கூட்டம் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு சரி நடிக்க போகிறோம் அப்படின்னோடனே நம்ம டிவியில் பார்த்து நடித்த ஆக்டர்ஸ் இதெல்லாம் நல்ல கலராக சூப்பராக கமல் சார் மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா, நீ வேறு இதுன்னு போகிற ஒரு தடவை ஃபேஷியல் பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா ஃபேஷியல்லாம் பண்ணிட்டுதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே ரொம்ப நேரமாக பார்த்துக்கிட்டே இருந்தார். பார்த்துட்டு தாடி எவ்வளோ வளரும் அப்படின்னு கேட்டார். தெரில சார், நான் ஒரு நாளைக்கு மேலே வளர்ந்துச்சுன்னா ட்ரிம் பண்ணிடுவேன், இல்லை அன்றைக்கி கரண்ட் வேலை செய்யலை அப்படின்னா காலேஜுக்கு போகிறத விட்டுருவேன். ஸோ அதனால் ட்ரிம் பண்ணாமல் இது வரைக்கும் போனதே இல்லை அப்படின்னு. இன்னிலிருந்தே ட்ரிம்மே பண்ணாதீங்க. சரி ஓகே. நானும் ட்ரிம் பண்ணாமல் இது இருந்துச்சு. நான் ஃபைனல் இயர் காலேஜ் படிச்சுட்ருக்கேன். ட்ரிம் பண்ணல, உடம்பு இழைக்கணுன்ட்டாங்க. இந்த இதெல்லாம் எதுன்னு பார்த்துட்டு என் காலேஜில் என்னென்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா, பையனுக்கு ஏதோ ஒரு பெரிய வியாதி, குணமே படுத்த முடியாதாட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு 6 months காலேஜ் டைமில் ஷூட்டிங் இருந்தது. அதனால் லீவ் போட்டுட்டு போகலை. அவங்களும் பையன் வந்து பிழைக்க மாட்டானாட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜில் ஹாஸ்பிட்டல்லாம் இருப்பானாட்டிருக்கு, அதனால் இவனுக்கு ப்ராக்சி போட்டாச்சும் பாஸ் பண்ணி விட்ருவேன். பாஸ் பண்ணது தான் நான் அந்த டிகிரி. ஸோ மத யானை கூட்டம் நான் பயங்கரமாக ஆசைப்பட்டு சினிமாவில் இது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் நான் சினிமாக்குள்ளே ஜெனுவனாகவே வரல. பட் ஆனால் எந்த இடத்துல எங்கே இருந்தோம்னாலும் அதை பண்ணுற விஷயத்தில் 100% உழைப்பு போடணுங்கிற எண்ணமும் ஆர்வமும் எனக்கு இருக்குது. இன்றைக்கி பண்ணுற எல்லா படங்களும் ரொம்ப நேசித்து ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னு நினச்சி பண்ணுற படம். அண்டு மத யானை கூட்டமோட கல்ச்சர் இல்லை, நான் ஃபஸ்ட்டு தடவை மதுரை போனதும் மத யானை கூட்டமோட ஷூட்டிங்க்கு தான். ஸோ மத யானை கூட்டம் பொறுத்த வரைக்கும் எனக்கு எல்லாமே புதுசு. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு 7 days வந்து மொட்டை மாடியில் தான் ஷூட் பண்ணாங்க. நானும் என்ன மொட்டை மாடியிலேயே 7 நாளாக எடுக்கிறாங்க என்ன. ஃபஸ்ட்டு ஹாஃப் டே, அதாவது அந்த வெயில் முடிகிற வரைக்கும் இதுன்னு எடுப்பாங்க. அதுக்கப்புறம் நான் 7வது நாள் கேட்டேன், நான் ரொம்ப வெயிலாக இருக்குது, நம்ம இது பண்ணிவிட்டு சாயந்தரத்துக்கு மேலே இதுவா இல்லைப்பா நீ கொஞ்சம் கலராக இருக்குது அப்படின்னாரு. நான் கேட்டேன், நான் இது வரைக்கும் நீங்கள் கலராக நாளை பார்த்ததே இல்லையா, என்ன போய் கலருன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு 7 நாள் வெயிலில் ஷூட் பண்ணி அந்த அவர் மனசில் இருக்க ஒரு கேரக்டரை எல்லா கேரக்டராகவும் அவர் மனசில் இருக்கிறவங்களா மாற்றி அந்த படத்தை இதுன்னு எடுத்தார். அண்ட் அவர் வந்து இந்த ஆக்டரை நம்பி இந்த படம் அப்படின்னு அவர் நினச்சதில்லை. அவர் நம்பின ஒரே ஆள் அவர் மட்டும்தான். அண்ட் மேம் சொன்ன மாதிரி நாங்கள் எப்படி இருந்தாலும் ஒரு மாதத்தில் ஒரு தடவை இதுன்னு பேசுவோம். ஒவ்வொரு தடவையும் ரொம்ப வருத்தப்படுவார். என்னென்னா அவருக்கு அந்த படத்து மேலே அந்த படம் என்னவா வந்திருக்கு, அந்த படத்துக்குள்ளே இருக்க இன்டெப்த்தான விஷயங்கள் அவர் என்னென்ன நினச்சி பண்ணினார் அப்படிங்கிறது அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் உறுதியாகவும் நம்பினார். அதை எல்லாருமே புரிஞ்சுக்கலையோ அப்படிங்கிற ஒரு வருத்தம் அவருக்கு எப்பவுமே இருந்துச்சு. பட் ஆனால் இன்றைக்கி ஒரு சண்டே நீங்கள் எல்லாருமே வந்து அவர் மறந்ததுக்கப்புறமும் ஒரு புத்தக வெளியீட்டு விழாவுக்கு நீங்கள் வந்து கலந்துக்கிட்டதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவர் வந்து காசு பணம் இவ்வளோ சம்பாரிச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் இது வரைக்கும் ஒரு நாள் கூட பேசினதே இல்லை. அவருக்கு தெரிஞ்சது சினிமா அண்ட் அதுக்கு பின்னாடி இருக்க உழைப்பு, அவருக்கு உண்டான ஒரு ரெக்கக்னிஷன். அவர் ஒரு படம் பண்ணார், அதை வந்து ஷூட்லேயும் அப்படி தான் எப்பவுமே அந்த படம் அந்த ஷாட் நீங்கள் அதை தவிர வேறு நான்லாம் ஒரு 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 டோட்டல் ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிடாமல் டீ மட்டுமே குடிச்சிட்டு ஷூட் பண்ணியெல்லாம் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் அடுத்த நாள் நம்ம சண்டை போடணும். ஏன்னா நான் சொன்னேன், நீங்கள் அட்லீஸ்ட் வந்து இந்த ஒரு ஸ்கெட்யூல் முடிகிற வரைக்குமாச்சும் இருக்குன்னா ஒரு நாள் ஃபுல்லாக அது டென்ஷன் ஆகிட்டாருன்னா அதுக்கப்புறம் அதுலேயே ஸ்டிக் ஆன் ஆயிடுவார். அந்த ஷார்ட்டும் அந்த இதுவும் வர்றதுக்கு அவ்வளோ உழைப்பு. அண்டு
மதையானை கூட்டம் அப்படின்னு ஒரு டைட்டில் இருந்துன்னு சொன்னேன். நான் எங்கள் மாமாட்ட போய் சொல்கிறேன், மதையானை கூட்டம்னு ஒரு டைட்டில் அப்படின்னு. மதம் பிடிச்சியான கூட்டமாக வராது அப்படின்னு என்கிட்ட இருந்தார். அன்றைக்கி தான் கடைசி அவருக்கு வந்து நான் படம் பண்ணுறது ஒரு டைட்டில் சொல்கிறது நிறுத்தினது. ஆனால் அப்படி ஒரு மதம் பிடிச்ச யானை கூட்டமாக வந்தால், ஒரே ஆளாக வந்தால் என்னவா இருக்குமோ அதுதான் விக்ரம்னா. அண்டு அவர் என்னை விட எங்கள் அப்பாவுக்கு இன்னும் நல்ல க்ளோஸு, எங்கள் வீட்டில் எங்கள் ஃபேமிலியில் ஒருத்தர் மாதிரி. அண்டு இன்றைக்கி சினிமாவில் நான் இருக்கேன், இல்லை சினிமாவில் படம் பண்ணுறதுக்கு உண்டான எல்லா காரணமும் அவர் தான். மறுபடியும் ஒரு படம் பண்ணணும், நிறைய பேசணும், அது நடக்காததும் ஒரு பெரிய வருத்தம். அண்ட் விக்ரமனா இஸ் ஆல்வேஸ் க்ளோஸ் டு மை ஹார்ட். அண்ட் இந்த ஏவி பார்க்குறப்போ நிறைய மெமரிஸ். கலைனாவோட எனக்கு வந்து ஒரு 3 அண்ணா மாறி இருப்பாங்க. எப்போ இன்னிலிருந்து இவர் தான் அவங்க அண்ணா அப்படின்னு சொல்லி ஒரு 4 நாள் இதுன்னு பண்ணுவோம். அந்த 4வது நாளைக்கு அப்புறமேல அந்த அண்ணா இருக்க மாட்டாங்க. அப்படி கடைசியாக வந்த அண்ணா தான் கலைனா. அண்டு நானும் பார்த்துருக்கேன், நைட்டு அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு நடுவில் தலைவனை வச்சு செய்ன்னு செய்வார். நம்மளுக்கு அப்பப்போ நம்ம இன்றைக்கி தப்பிச்சிட்டோங்கிற ஒரு சந்தோஷம் இருக்கும். அண்டு இருக்கு, நானும் யோசிக்கிறேன், நிறைய மெமரிஸ் டு ஷேர். அண்ட் அவர் இருக்கிறப்போ இந்த ரெக்கக்னிஷனும் இந்த இதுவும் நடந்துருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார். அதுதான் நான் இன்றைக்கி நான் ரொம்ப மிஸ் பண்ணுறதோட இது. அண்ட் தேங்க்யூ. அவர் இருந்தாலும் அவர் ஆத்மா சாந்தி அடைகிறதுக்கு ரொம்ப வேண்டிக்கிறேன். அண்ட் எல்லாத்துக்கும் நன்றி. தேங்க்யூ. இயக்குனர் விக்ரம் சுகுமாரன் அவர்களின் நினைவேந்தலிற்கும் அந்த மைக்கு சரி பண்ணுறதுக்கு வேறு யாராவது ஆள்ற கையெல்லாம் பார்த்து இயக்குனர் விக்ரம் சுகுமாரன் அவர்களின் நினைவேந்தலுக்கும் மதையானை கூட்டம் படத்தின் திரைக்கதை நூல் வெளியீட்டு விழாவிற்கும் வந்திருக்கும் உங்கள் எல்லாரையும் வரவேற்று இந்த நிகழ்வில் பங்கேற்கும் இந்த படத்தோடு தொடர்பில்லாத 2 நபர்களில் ஒருவன் நான். நீங்கள் எல்லோரும் விக்ரம் பற்றி பேசி கொண்டிருக்கும் பொழுது அந்த படம் பார்த்ததுலேருந்து அதை யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். இன்னொருத்தர் அமீரா இருப்பார்னு நினைக்கிறேன், விக்ரமை அறியாதவர். ஆனால் ஒரு இயக்குனரை ஸ்தூலமாக அறிய வேண்டியதில்லை. ஒரு இயக்குனர் என்பது அவருடைய படம் தான். அந்த படம் மூலமாகத்தான் அறிகிறோம். மதையான கூட்டத்தை ரசித்த 100 பேர், 1000 பேர், 1,00,000 பேரில் யாருக்கும் விக்ரம் சுகுமாரன் தெரியாது. ஆனால் அந்த படத்தை எடுத்தவர் என்ற முறையில் அவர் மேல் மிகப்பெரிய மரியாதையோடு இருந்திருப்பார்கள். அப்படி ஒரு மரியாதையோடு தான் நானும் அந்த ரசிகர்களில் ஒருவனா இந்த நிகழ்ச்சிக்கு வரணும்னு சொன்னோன்னா அவசியம் வந்தாருன்னு நான் சொன்னேன். எனக்கு அந்த படம் பார்க்கும் பொழுது ரொம்ப வியப்பாக அதனுடைய டீட்டெயிலிங் வந்து எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. எனக்கு அதில் வந்து கதிரை எவ்வளோ பிடிச்சிருந்துச்சோ அந்த அளவுக்கு கலையரசன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. யார் கலையரசன்னு கவனித்தது வந்து நான் அந்த படத்தில் தான் கவனித்தேன். அதுக்கு முன்னாடி அவர் இத்தனை படம் பண்ணியிருக்கதா எனக்கு நீ சொல்லித்தான் தெரியும் எனக்கு. அதை போல் வந்து வேலராமமூர்த்தி அவர்களை வந்து அவருடைய நூலின் வழியாக, அவருடைய நண்பர் சௌபா வழியாக ரொம்ப அணுக்கமாக பக்கத்தில் பார்த்தவன் நான் பார்த்த அந்த வேலராமமூர்த்தி அப்படியே திரையில் பறக்கும் பொழுது அந்த வேலராமமூர்த்தியை மிஞ்சி ஒரு சிவனம்மா வந்து நிற்கும் பொழுது எனக்கு சிவனம்மா படம் முடித்து வெளியே வர வரைக்கும் ஞாபகத்தில் இருந்துக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கு ஒரு 10 வருஷம் ஞாபகத்தில் இருக்காங்க, நேற்று வரைக்கும் ஞாபகத்தில் இருக்காங்க. அதுக்கப்புறம் எத்தனையோ நான் படம் பண்ணிட்டேன், நான் இன்னமும் சிவனம்மா தான் அப்படின்னாங்க. எங்களுக்கு ராதிகாவே இன்னும் பாஞ்சாலி தான், ஸ்ரீதேவியே இன்னும் மயில் தான், ரஜினிகாந்தே பரட்டை தான், அப்படியும் நீங்கள் சிவனம்மா தான் கிடைச்ச வரைக்கும். ஒரு கதாபாத்திரம் ஏற்படுத்திய பாதிப்பிலிருந்து கதாபாத்திரங்கள் வெளியே வந்து விடுகிறார்கள், ரசிகர்கள் வெளியே வருவதே இல்லை. திரும்ப திரும்ப அதைத்தான் பார்க்க விரும்புகிறான். நீங்கள் ரஜினிகாந்த் எத்தனை ஹீரோவன் நடித்தாலும் மறுபடியும் என்னைக்கு இதே எப்படி இருக்குது கேட்குறாரோ அன்னைக்கு தான் அவர் நமக்கு பிடிச்சாள். என்றைக்கு மறுபடியும் ஒரு வில்லனாக இருக்காரோ அன்னைக்கு தான் அவர் நமக்கு பிடிச்சாள். ஏன்னா அவர் அப்படித்தான் எனக்கு பதிச்சிருக்கார், அப்படித்தான் ஞாபகத்தில் இருக்கும். அப்படி ஒரு திரைப்படத்தை கிட்டத்தட்ட 10-12 ஆண்டு காலம் கழித்து இப்படி கொண்டாடுவது என்பது மகிழ்ச்சிக்குரியதா அப்படின்னா இல்லை. ஒரு திரைப்படத்தை அதன் இயக்குனரை இன்றைக்கி கொண்டாடுறோம். அவருக்கு ஒரு இன்றைக்கி இருந்திருந்தாருன்னா அவருடைய ஆத்மா பெரிய திருப்தி அடைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்வது. திருப்தி அடைந்திருப்பது நம்முடைய ஆத்மாவை தவிர விக்ரம் சுகுமாரன் ஆத்மாவாக இருக்கவே முடியாது. அது இருக்க முடியும். அந்த ஆத்மா என்ன சொல்லணும்னா, அயோக்கிய பயலா இன்றைக்கி கூடுறீங்களா எல்லாருக்கும் இல்லையா?
அப்போ என்ன செய்வது அப்படின்னா, நடிகர்கள் எல்லோரும், தயாரிப்பாளர்கள் எல்லோரும் தொடர்ச்சியாக இயக்குநர்களை வைத்து அடுத்தடுத்து படங்கள் செய்வது தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் நினச்சி பாருங்கள், பேசுகிற 10 நிமிஷத்துக்குள்ளே கோயம்புத்தூர் ஸ்லாங் எட்டி பார்க்குற கதிரையும், நான் வந்து மீஞ்சூர் அம்மாவுக்கு பிறந்தவன்னு சொல்கிற கலையரசனையும் கொண்டு போய் மதியான கூட்டத்தில் ஒருத்தரை ஆக்கிட முடியும் ஒரு இயக்குனராலேனா, அந்த இயக்குனரை ஒவ்வொரு படத்துலையும் அயோக்கிய பையில தீக்குளிக்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இங்கே இயக்குனர் ஒவ்வொரு படத்துக்கு தீக்குளிக்கணும், ஒவ்வொரு படத்துக்கும் நிரூபிக்கணும். ஆனால் நடிகை நிரூபிக்க வேண்டாம். நடிகன் 10 தோல்வி படம் எடுத்துகிட்டு வரலாம், அது மறுபடியும் என்ன சொல்லுவான்னா, இயக்குனருக்கு நான் வாய்ப்பளிச்சேம்மா. இயக்குனர் வெற்றி பெற்றுட்டாருன்னா காலம் உள்ளளவு மறக்க மாட்டேம்மா. எப்போ வரைக்கும்? மறுபடியும் அடுத்த படத்தில் தீக்குளிக்கிற வரைக்கும். நீங்கள் அடுத்த படத்துலையும் தீக்குளித்து நிரூபிக்கணும். ஆனால் ஒரு பொழுதும் நான் இல்லாத பொழுது நீ என்ன செஞ்ச அப்படின்னு ராமன்களை பார்த்து தீக்குளிக்க சொல்கிற வாய்ப்பு சீதைகளுக்கு வாய்ப்பதே இல்லை, இல்லையா? எப்படி ஒரு இயக்குனர் படத்துக்கு படம் நிரூபிப்பான்? ஏன் இன்றைக்கி ஏவிஎம் போல் நிறுவனத்தையும் தேவர் நிமிஷம் கொண்டாடுறாங்க அப்படின்னா, அது ஒரு படம் ஓடும் ஓடாது, அது பரவாயில்ல, அந்த டேரக்டர் கூப்பிடுவோம்ப்பா, சொன்னபடி எடுத்தாருப்பா, வச்சு கொண்டு நடத்துவோம்ப்பான்னு. அப்போ இந்த படத்தை இதை போன்ற இயக்குநர்களை தொடர்ந்து நிறைய பண்ணும். நான் பேசுகிறதுக்கு இருக்கும்போது, கதிர் பேசிக்கிட்டு இருக்கும்போது அமீன் சார் என்கிட்ட சொன்னார், நீங்கள் கதிரை வச்சு ஒரு படம் பண்ணலாமே அப்படின்னாரு. யார்? நானா அப்படின்னு. யாரை வச்சு அப்படின்னு? கதிரை வச்சு அப்படின்னாரு. சொல்லிட்டேன், சிரிச்சிட்டு சும்மா இருந்தேன். எனக்கு அமிட்ட ரொம்ப பிடிச்சது என்னென்னா, அடுத்து நான் என்ன சொல்ல போகிறோம் அது அவரே சொல்லிடுவார். அடுத்து அவர் சொன்னார் குனிஞ்சிட்டு, ஏன் இதை நீ பண்ணலாமேன்னு கேட்குறீங்களா அப்படின்னாரு. நானும் அமீரும் சேர்ந்து கதிர்ட்டு சொல்வது என்ன அப்படின்னா, இவ்வளவு இளமையாக இருக்கீங்க, இவ்வளோ எங்கே இருக்கீங்க, இவ்வளோ துடிப்போடு இருக்கீங்க, தயவு செஞ்சு வருஷத்துக்கு 5 படம் பண்ணுங்க, என்ன கேடு உங்களுக்குலாம்? என்ன நீங்கள் கரெக்டான கதையை கண்டுபிடிச்சிருக்கீங்களா? டேரக்டரை கண்டுபிடிக்க முடியாது கரெக்டான கதையை. மம்முட்டி சொல்கிறாரு 75 வயசில் நல்ல படங்கிறத அமையுதுங்க, எல்லாருமே நினைக்கிறோம். எனக்கும் தெரியாது, எனக்கு படம் ஓடினதுக்கப்புறம் எனக்கு தெரியும் படம் ஓடுனுச்சுன்னு. அதோட அப்படியானு எல்லாருமே நல்ல படம் நினைக்கிறேன். அதனால விறுவிறு நடிக்க வேண்டியதானே, இல்லையா? இதில் 10ஆவதுக்கு அந்த ப்ரொடியூசர் கவுன்சில் அறிக்கை எனக்கு என்னன்னு தெரில, ஓடிடிலாம் போய் நடிக்காதீங்கன்னு நடிகர்களில் போகிறான். அதாவது சினிமாவில் நடித்தா ஓடியில் நடிக்காதீங்க, சினிமாவில் இயக்குனா ஓடிடியில் போய் படம் இயக்காது. ஐயா என்ன நடக்குது உலகத்துலன்னு புரியாமல் இவன் வேற குறுக்க நடக்கிறான்டான்னு குனிய வச்சு முதுகில் அடிக்கிறவங்களா. எப்பவுமே கால மெதுவோ அதுக்கு பொருந்தாத ஒன்று பேசிக்கிட்டே இருக்கும் அந்த கவுன்சில். நடிகர்களை இன்ஸ்டாகிராமில் பார்த்து கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ போய் நீங்கள் வந்து ஓடிடியில் நடிக்காதீங்க, அங்கே நடிக்க, எங்கேயாவது ஒருத்தர் நல்லா நடித்தா கூப்பிடுவாங்க, இல்லையா? இங்கே நல்லா நடித்தா அங்கே கூப்பிடுவாங்க, 10 இடத்துல கூப்பிடுவாங்க நல்லா சமைக்கிறோன்னு, இல்லையா? அப்புறம் இது என்ன இப்படித்தான் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது இன்னமும். அதாவது டெலிவிஷனில் வந்து ப்ரோக்ராம் பண்ணாதீங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி ஊர்வலம் போனாங்க இப்போ மவுண்ட் ரோடில். கமல்ஹாசன் மட்டும் கதவை சாத்திட்டு வரமாட்டேன்ட்டார். கமல்ஹாசனை வந்து கலை துரோகின்ட்டாங்க எல்லாருமா சேர்ந்து. அவர் சொன்னார், டே வீட்டுக்குள்ளே வந்துருச்சு சினிமா, உங்களுக்கு புரியலையான்னாரு. இன்றைக்கி ரிலீஸ் பண்ணுற ஒரு சாதாரண படத்தை 300 ஸ்க்ரீன் ரிலீஸ் பண்ணுறோம். இந்த வேலையை 15 வருஷம் ஒன்றி சொன்னார் கமல்ஹாசன். தயவு செஞ்சு நடந்து போகிற தூரத்தில் இருக்க தேட்டரில் போகிற ரிலீஸ் பண்ணுங்கள் படத்துக்கு. சினிமாவுக்கான வாழ்நாள் காலம் குறைஞ்சிருச்சு, அதற்கு பதிலாக வியூவர்ஸை தான் மதியப்படுத்தணும் அப்படின்னு சொன்னார். அதெல்லாம் சினிமாவை என்ன நீங்கள் அப்படின்னாங்க. இப்படி எல்லாம் தொடர்ச்சியாக இன்னொன்று வேறு, இந்த யூடியூப்பில் உட்காந்துக்கிட்டு பணம் சம்பாரிச்ச அத்தனை ப்ரொடியூசர் உட்காந்துக்கிட்டு சினிமாவே ஓடலைன்னு சொல்லிட்டு படம் எடுத்துகிட்டே இருக்காங்க. இந்த வேலையை மல்லிப்பாட்டி விட்டு விறுவிறுன்னு நிறைய வேலை செய்வதுதான் முக்கியம். அந்த கவுன்சில் அறிக்கை அதுதானான்னு தெரியல முழுமையாக. ஏன்னா எனக்கு அதில் வந்து சத்யஜோதி தியாகராஜர் இருந்தார், அவர் அறிவானவர். இல்லை சேர்க்கை சரியில்லை அவருக்கும் தெரியல, இல்லை அங்கே நடிக்காது இங்கே நடிக்காதுன்னு. அதை நான் அமித் சொன்னால் அப்படியே சொல்லியிருக்காங்க, சும்மா இருக்க மாட்டாங்க வேறு அப்படின்னாரு. அதை இப்படி இருக்க காலச்சூழலில் விக்ரம் சுகுமாரன் போல் இங்கே 100 இயக்குநர்கள் இருக்காங்க, இல்லையா? நமக்கு முன்னாடி இருப்பவர்களை எப்படி கொண்டாடுகிறோமோ. நான் சமீபத்தில் ஒரு கவிதையினுடைய தமிழ் மொழிபெயர்ப்பு படிக்கும்போது அந்த அம்மா வந்து வெளிநாட்டு அம்மா விமானத்தில் போகும்போது தன்னோட ஒரு செடியை தூக்கிட்டு போகிறதா சொல்லி வர்ற கவிதையில், ஏன் எப்பொழுதுமே கையில் ஒரு செடியை தூக்கிட்டு போகணும் நாடு விட்டு நாடு போகும்போது அப்படின்னா, தன் வேர்களோடு இருக்கிற தொடர்பை விட்டு போகாமல் இருப்பதற்காக நான் தூக்கி செல்கிறேன்னு சொல்லுவான் அந்த கிழவி. அதை போல் நமக்கு முன்னாடி இருப்பவர்களை வந்து நம்முடைய முன்னோடிகளை எப்படி கொண்டாடுகிறோமோ அப்படி நமக்கு பின்னாடி வந்தவர்களையும் கொண்டாடுவது ரொம்ப முக்கியம். பின்னாடி வருபவர்களுக்கு இந்த இருக்கான் பிரமாதமான சொல்கிறது ரொம்ப முக்கியம்.
என்னுடைய இயக்குனர் பார்த்திபன் அவர்களை நான் எப்பொழுதும் நினைத்து கொள்வதற்கான காரணம், பாக்கியராஜ் அவர்கள் ஒரு மிகப்பெரிய சாதனைக்கு சொந்தக்காரர். தன்னுடைய இயக்குனரை கொண்டாடும் பொழுது எவ்வளவு மனம் மகிழ்ந்து மனம் நிறைந்து கொண்டாடுவாரோ, அப்படி எந்த சாதனையும் செய்யாத தன்னுடைய உதவியாளனாகிய என்னை கொண்டாடும் போதும் அதே போல் பழனி பிரமாதமான நாள் என்னை கொண்டாடுவார். அப்போ தனக்கு முன்னாடி இருந்து வரை கொண்டாடுவதை போல் பின்னாடி இருந்து வரை கொண்டாடுவது ரொம்ப முக்கியம். அப்படி விக்ரம் சுகுமாரனை கொண்டாடி இருக்க வேண்டும் அப்படின்னா கொண்டாடி இருக்கணும். முன்னாடி போது பின்னாடி கொண்டு ஒருத்தர் பிரமாதம் ஒரு வேலை செஞ்சுருக்கானே, வேலை செய்கிறானே அப்படின்னு. இந்த புத்தகத்தில் வந்து ஒரு வரி கேமராமேன் வந்து ஒரு வரி சொல்லியிருக்காரு. நாங்கள் வந்து இந்த படத்தில் வேலை செய்யும் பொழுது எடுத்த முடிவுகளை இன்றைக்கி எடுப்போமான்னு எங்களுக்கு தெரியல. காரணம் இளமையின் காரணமாக மிக அசாதாரணமான முடிவுகளை சாதாரணமாக எடுத்தோம் அப்படின்னு. விக்ரம் சுகுமாரன் இருந்திருந்தால் இன்றைக்கும் அதே அசாதாரணமான முடிவுகளை சாதாரணமாக எடுத்தோம். அப்படி எவர் ஒருவர் தன்னுடைய துறைகளில் எடுக்கிறார்களோ அவர்கள்தான் நிலைத்து நிற்கிறார்கள். அதுக்கு வந்து வயது, இளமை அதெல்லாம் காரணம் கிடையாது. அடுத்தடுத்து தொடர்ச்சியாக அந்த முடிவுகள் எடுக்கணும். எடுக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாருக்கும் கனியணும். கனிவதற்கான விஷயத்தை பரஸ்பரம் ஒருவருக்கொருவர் செய்து கொள்ள வேண்டும் என்பதுதான் முக்கியம் இல்லையா? கலையரசனை ஏதோ ஒரு இடத்துக்கு போய்கிட்டு இருக்கும் பொழுது ஃபோன் பண்ணி கூப்பிட்ட ஒரு உதவி இயக்குனர் வரல, அந்த உதவி இயக்குனர் இருப்பார். அந்த உதவி இயக்குனரை தூக்கி கொண்டு போய் இயக்குனர் ஆக்கிற முழு பொறுப்பு கலையரசனுக்கு இருக்குது. கலையரசனுக்கு மட்டும் இல்லை, கலையரசனும் உதாரணம். கலையரசனை ஏன்டா பைபிள் இத்தனை பேர் உட்காந்துருக்கு என்னை மட்டும் கோர்க்குற மாதிரி நினச்சக்கூடாதுல்ல. இல்லை இல்லை அது போல் இல்லை சொல்கிறேன் கண்டிக்கிட்டு இல்லை, தொடர்ச்சியாக பண்ணுறது முக்கியம். தொடர்ச்சி அது வந்து வருமானம் வந்து நீங்கள் சொன்னீங்க இல்லையா, கல்யாணத்துக்கு போகும்போது 10,000 மொய் செய்வாங்கன்னு, அந்த மொய் மறுபடியும் திருப்பி அடுத்த அவன் செஞ்சால் தான் அவன் செய்வான் திருப்பி. அது தெரியாது உங்களுக்கு மதுரையில். இல்லாட்டா மைக்கு போட்டு கூப்பிடுவாங்க தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்கு பீஞ்சூரில் தெரியாது, மைக்கில் கூப்பிடுவாங்க. வேலை தான் உங்களுக்கு தெரியும், எப்படி சிரிக்கிறாடு பாருங்க. மைக்கில் கூப்பிடுவாங்க ஆளுங்க. தங்கச்சி மகளுக்கு மொய் செஞ்ச வகையில் பண்ண பணம் 10,000 எடுத்துக்கணும்னு இன்னும் வந்து சேரல. ராமமூர்த்தி எங்கே இருந்தாலும் வர வேண்டியது மாதிரி ராமமூர்த்தி பந்தியில் உட்கார்ந்து உதறிட்டு வரணும். அந்த மாதிரி பதிலுக்கு பதில் செய்வது இல்லாமல் செய்வது இயல்பாக ஒருவர் தாங்கி பிடிப்பது என்பது இருக்கு இல்லையா? இன்னைக்கு வந்து செவனம்மான்னு ஒன்று தெரிஞ்ச உடனே இத்தனை இயக்குநர்களை கொண்டாடுவதை சொல்லி மகிழ்கிறார்கள் அந்தம்மா. அப்போ ஒரு இடத்துல தெரிஞ்சிட்டா போதும், அந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சுட்டா போதும், அது தொடர்ந்து செய்ய வேண்டியது இருக்கிறது. இதை ஏன் என்னாலேயோ அமீராலேயோ ஒரு மேடையில் உட்காந்து அவனை வச்சு நீ படம்னு சிரிச்சிக்க முடியுதுன்னா, நாங்கள் வந்து அமீர் வந்து கமலஹாசன் ரசிகன், நான் ரஜினிகாந்த் ரசிகன். ஆனால் 2 பேருக்கும் பிடிச்ச ஒரு வருஷம் என்னென்னா, 2 கை 2 கால் இல்லாட்டினாலும் இந்த காலி பொழைச்சிக்குவான் சார், இந்த காலி கெட்ட பைசாருன்னு நினச்சிட்டு இருக்கேன். மகேந்திரன் சார்கிட்ட சொல்லி சொல்லி நான் மகிழ்ந்திருக்கேன். எப்படி சார் அப்படி ஒரு வருஷம் எழுதுறீங்க அப்படின்னு. அது நம்ம தானே அப்படிம்பாரு, அடிக்குறல் அது நம்ம தானே அப்படிம்பாரு. அதை போல் நாம் தொடர்ச்சியாக வலுவோடு இருப்பது என்பது எல்லாராலும் இருக்க முடியாது, எல்லாரையும் எதிர்த்து பேச முடியாது. சினிமாவில் ஏன் இவ்வளோ அழுத்தத்துக்கு ஆளாகிறான், ஏன் இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது சினிமா லைஃபு, ஏன் இவ்வளோ ஒழுக்கக்கேடான செயல்களுக்கு தன்னை தளர்த்தும், அது தன்னை ரிலாக்ஸ் பண்ணணும் நம்பி வேறு காரியங்கள் செய்ய ஆரம்பிக்கிறா அப்படின்னா ஒன்றத்தையுமே சொல்ல முடியல. எவன் வாய்ப்பு கொடுப்பான், எவனை நாளைக்கு கும்பிட வேண்டியிருக்கும், எந்த காரை திறக்க வேண்டியது தெரியாததுனால மனசுக்குள்ளே வச்சுக்க வேண்டியது. எல்லாத்தையும் மனசுக்குள்ளே வச்சுக்க வேண்டியது இல்லைங்கும்போது ஒரு அழுத்தமும் இல்லை. என்ன செய்ய போகிறோம், நம்ம போய் நிம்மதியாக தூங்க போகிறோம், அவன் தூங்காமல் இருக்க போகிறான். நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்ம மனசுக்குள்ளே நினைக்கிறத பேசாமல் போயிட்டோம்னா போய் நம்ம தூங்காமல் இருப்போம் ராத்திரி, அவன் நிம்மதியாக தூங்குவான். நம்ம நினச்சதை பேசிட்டோம்னா அவன் போய் தூங்காமல் இருக்க போகிறான், நம்ம போய் நிம்மதியாக தூங்க போகிறோம். அப்போ நமக்கு பிபி வராது, நமக்கு ஹார்ட் பிளாக் கிடையாது, நமக்கு ஒன்றும் இல்லை. நம்ம பாட்டுக்கு அடுத்த நாள் புத்தகத்தை படிச்சுட்டு வேலராமூர்த்தியவோ பிரபஞ்சனையோ படித்து விட்டு நம்ம பாட்டுக்கு பேசாமல் இருக்கலாம் இல்லையா? அப்போ இங்கே அதை போல் வாய்ப்பு எல்லோருக்கும் அமைவதில்லை. விக்ரம் சுகுமாரனுக்கு அமைஞ்சதுக்கான காரணம் அவருக்கு தைரியம் தான். எனக்கு சோப்பு டப்பா கூட கிடைக்கல அப்படின்னு சிரிச்சுட்டு ஏன் சொல்ல முடிஞ்சு அப்படின்னா, அதெல்லாம் வாங்கிக்கலாம் பரவாயில்லன்னு நினச்சிருக்கான். அதை போல் 100 பேர் நம்மை சுற்றி கொண்டே இருக்கிறார்கள். சுற்றி கொண்டே இருப்பவர்களை எல்லோருமாக சேர்ந்து அவர்களின் கனவுகள் நனவாக அதற்கான வாய்ப்பை வழங்குவதற்கான துவக்கமாக இந்த விழா இருக்கும் எனில் நான் உங்களைப் போலவே பெரிதும் மகிழ்வேன். விக்ரம் சுகுமாரன் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அவர் வழியில் பல விக்ரம் சுகுமாரனை உருவாக்குவோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அரங்கத்தில் இருக்கும் அனைவருக்கும் இறைவன் புறத்திலிருந்து சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும். ஒரு வழக்கமான
சினிமா விழாவாக இருந்திருந்தால் நானும் பழனியப்பனும் அருகருகே உட்கார்ந்திருக்கும் போது மேடையில் பேசிக்கொண்டிருந்தவர்களையும் அல்லது அடுத்து பேச போகிற விஷயங்களையும் குறித்து நிறைய சிலாகிச்சு கிண்டலாகவும் காமெடியாகவும் தான் இருந்திருப்போம். ஆனால் இந்த நிகழ்ச்சி அப்படி இருக்கக்கூடாதுன்னு தான் ரொம்ப கவனமாக 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கவே இல்லை. ஆமாம், இந்த நிகழ்ச்சியை எப்படி, இந்த விழாவை எப்படி கடத்துறதுன்றது இருக்குல்ல. விக்ரம் சுகுமார் என்ற படைப்பாளியுடைய அந்த படத்துக்கு கிடைத்த வெற்றியை பற்றி பேசுவதா, அல்லது அப்படி ஒரு படைப்பை கொடுத்த அந்த படைப்பாளி நம்மோடு இல்லைன்ற வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறதான்றது, அதையும் மீறி ஒரு 2 தடவை பேசிட்டோம். அது எங்களால் கட்டுப்படுத்த முடியலை. ஆனால் இந்த அரங்கம் அமைதியாக இருந்து கொண்டு இருக்கும் பொழுது விக்ரம் சுகுமார் அவர்களை இழந்து வாடக்கூடிய அந்த தாயாரும் சிரித்து மகிழக்கூடிய ஒரு பேச்சை கருப்பழனியப்பன் கொடுத்துட்டு போயிட்டார். அந்த நிகழ்ச்சியுடைய மூடையே மாற்றிருக்காரு. வாழ்த்துக்கள், நன்றி கரு. மேடையில் என்னை அழைக்கும்போது நண்பரை பற்றி பேசுவதற்கு அப்படின்னு சொன்னாங்க. உண்மையில் விக்ரம் சுகுமார் எனக்கு நண்பர் கிடையாது, அவரை அதிகம் அறிமுகமும் கிடையாது. அபிராமி தேட்டரில் தான், சென்னை அபிராமி தேட்டரில் தான் அவருடைய படம் பார்த்தேன். அவர் படம் பார்க்கும்போது படம் துவங்கினதுக்கு பின்னாடி போய் உட்காந்து நான் படம் பார்த்தேன். அந்த திரையரங்கில் அன்றைக்கி படம் பார்த்துட்டு இருந்ததில் பெரும்பான்மையான ஆடியன்ஸ் ஏதோ கல்யாணத்துக்கு வந்த ஆடியன்ஸ்ன்னு நினைக்கிறேன், எல்லாம் மதுரைக்காரங்க. படம் முடிஞ்சு லைட்டு போட்டவுடனே தான் என்னை பார்த்தாங்க. என்னை பார்த்த உடனேயே பூரா எல்லாமே அந்த மதுரை, உசிலம்பட்டி, தேனி எல்லாம் இந்த பக்கம் இருக்கிற அந்த பகுதி மக்கள், அவங்க என்னை பார்த்த உடனேயே அவங்க அண்ணேன்னு வேகமாக கட்டி பிடிச்சிட்டு அவங்க சொன்ன வார்த்தை இன்னும் எனக்கு நினைவு இருக்குது. அண்ணே, உங்கள் படத்தில் எதையெல்லாம் நீங்கள் விட்டுருந்தீங்களோ அதை பூரா தம்பி வச்சு செஞ்சுட்டானே படத்தில். இதுதான் அந்த வார்த்தை, வச்சு செஞ்சுட்டான்னு. எனக்கு அப்பவும் விக்ரம் சுகுமாரன் யாருன்னு தெரியாது, அந்த படத்தோட இயக்குனர்னு தான் தெரியும். இப்போ படம் பார்த்ததுக்கு பின்னால் தான் எனக்கு அவர் பாலுமேந்திராவோட ஸ்டூடெண்ட்டு, வெற்றிமாறனுடைய அசிஸ்டண்ட்ன்ற விவரங்களை எல்லாம் தெரிஞ்சுக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது. அந்த படத்தில் ரொம்ப முக்கியமான விஷயமாக நான் கருதுறது என்னென்னா, ஒரு இளவில் தான் படம் தொடங்கும். கர்மாத்தூர் முனுசாமியை பற்றிய பாடல்களோடு தொடங்கி அந்த ஜெயக்கொடி தேவருடைய மரணத்தில், அதில் தானே தொடங்கும். படம் முடியும் போது ஒரு இளவில் தான் முடியும். ஒரு இயக்குனருடைய சிந்தனையை நான் பார்க்குறேன். இப்போ நான் கூட திருவிழாவில் தொடங்கி இளவில் முடிச்சிருப்பேன். பருத்தி வீரனில் ஒரு படி மேலே போகிறார் விக்ரம் சுகுமாரன். இளவில் தான் தொடங்குறாரு, இளவில் தான் முடிக்கிறாரு படத்தை. அப்போது ஒரு இயக்குனர் எப்படா இப்படி சிந்திக்க முடியுது அப்படின்னா, உண்மையிலேயே அந்த மண்ணோடு வாழ்ந்த, அந்த மக்களை நேசித்த ஒரு உண்மையான படைப்பாளியால் தான் இப்படிலாம் சிந்திக்க முடியும். அப்படி ஒரு படைப்பாளியாக விக்ரம் சுகுமாரன் வாழ்ந்திருக்காருன்றது தான் இந்த படத்தின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறது. அதுக்கப்புறமா விக்ரம் சுகுமாரனை நான் பார்த்ததுக்கான சூழல் கருக்கு நினைவு இருக்குமான்னு தெரில. நம்ம ஜனாவுடைய மரணத்தில் அங்கே உட்கார்ந்துருந்தார், இயக்குனர் ஜனநாதனுடைய மரணத்தில். அதுக்கு பின்னால் விக்ரம் சுகுமாரன் நான் எங்கே பார்த்தேன்னா, என்னுடைய தாயாருடைய மரணம் மதுரையில் நிகழுது. நான் சவுதியில் மக்காவில் இருக்கேன். நான் ஒரு நாள் தாமதமாக தான் வந்தேன். நான் அங்கேருந்து சேரும்பொழுது அந்த இடத்துல என்னுடைய தாயார் மரணத்தில் நடிகர் அருள்தாஸோட என் கூட பின்னாடி உட்காந்துருந்தார். அப்போ அருள்தாஸ் தான் கூப்பிட்டு விக்ரம் உட்காந்துருக்காப்புலன்னு. இப்படி நான் பார்த்த இடங்கள் பூரா விக்ரம் சுகுமாரனை இப்படி தான் பார்த்துருக்கேன். நான் அதிகம் பேசி பழக்கம் இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த நிகழ்ச்சிக்கு கூப்பிட்ட உடனேயே வரணும்னு தோணுனதுக்கு காரணம் ஒரு படைப்பாளி அவருடைய சாதனைகளை, அடுத்தடுத்த சாதனைகளை தொடர்வதற்கு முன்னாலே இந்த மண்ணை விட்டு மறைஞ்சிட்டார். ஆனாலும் அவருடைய நண்பர்கள், கார்த்திக் நினைக்கிறேன், அவர் தான் என்னை சந்தித்தது. அவருடைய படைப்பு ஒரு புத்தகமாக போடுறது அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, இந்த முயற்சி, அந்த முயற்சிக்கு நம்ம ஒரு சின்ன பங்களிப்பு போய் செய்வோமே அப்படின்னு தான். அதான் ஊர்லேருந்து இந்த நிகழ்ச்சிக்காக தான் மதுரையிலேருந்து வந்தேன். நான் ரம்ஜான் நேரம் அங்கே இருக்கேன். நான்
அதில் இங்கே வந்து பேசியவர்கள் எல்லோரையும் பார்க்கும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய மேடையில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் எனக்கு வந்து இவர்களோடு உதயகுமார் எனக்கு பல வருஷமாக தெரியும். ஆனால் உதயகுமாரோட நேரடியாக வேலை செய்யலை. கலையரசனை எனக்கு தெரியும். ஆனால் கலையரசனோட 2 முறை படம் நடிக்க வாய்ப்பு வந்து நடிக்கலை. கதிரையும் தெரியும், வாய்ப்பு இல்லை. அண்ணன் வேலராமமூர்த்தி அவரையும் எனக்கு ரொம்ப, இவங்க எல்லாமே மனதுக்கு நெருக்கமானவங்களாக இருக்காங்க. இதில் ஒரே ஒருத்தவங்க தப்பிச்சிட்டாங்க, விஜயம்மா மட்டும். அவங்களும் எனக்கு ரொம்ப நாள் தூரமாக தான் இருந்தாங்க. அந்த செவனம்மாவும் அவங்களோட இப்போ ஒரு படம் நடிச்சிருக்கேன் நான். அதனால் அவங்க ரொம்ப எனக்கு நெருக்கமாயிட்டாங்க. மற்றபடி இந்த படத்தை பற்றி சொல்லும்போது இந்த படத்துக்கு தேசிய விருது கிடைக்கல அப்படின்னு சொன்னாங்க. உண்மைதான். விருதுகள் இங்கே கொடுக்கப்படுவதில்லை, விற்கப்படுகிறதுன்னு பல முறை நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். நியாயமாக கொடுத்துருக்கணும், இயக்குனருக்கு கொடுத்துருக்கணும். இந்த படத்துக்கு ஒரு தேசிய விருது நடிகர்களுக்குன்னு கொடுத்து 4 பேர்த்துக்கு பிரித்து கொடுத்துருக்கணும். அண்ணன் வேலராமூர்த்தி கொடுத்துருக்கணும், செவனம்மா கொடுத்துருக்கணும், கலையரசனை கொடுத்துருக்கணும், கதிர். யாருமே எங்கேயுமே சோட போகாதது. இந்த படத்தை பார்த்துவிட்டு இந்த படம் பற்றிய ஒரே ஒரு கருத்தை மட்டும் நான் பதிவு பண்ணேன். அந்த கிளைமேக்ஸ் மட்டும் எனக்கு அப்போது உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லி நண்பர்களோடு நான் பதிவு பண்ணேன். அதுக்கு காரணம் அவருடைய எழுத்தில் இருந்த குறையாக நான் பார்க்கலை. அது வேறு ஒரு கருத்தை பதிவு பண்ணுது. ஏன்னா அந்த சமூகத்தோடு சின்ன வயசுலேருந்து நான் நிறைய தொடர்போடு வளர்ந்தவன். நான் மதுரை யானைக்கல், எனக்கு பக்கத்தில் செல்லூர், இந்த பக்கம் தைக்கால் தெரு, எல்லாமே கல்லர் சமூகம்தான். அப்புறம் நான் ஸ்கூல் படித்தது நாமலபுரக்கோட்டை, நடுமுதலைக்குளம், கருமாத்தூர், உசிலம்பட்டி, எல்லாமே எனக்கு ரொம்ப பழக்கம். அதனால் அந்த ஒரு இடம் எனக்கு நெருடலாக இருந்தது அப்போது. அது இப்போது அது ஒன்று கடந்தாச்சு, அது புத்தகமாயிடுச்சு, பாடமாயிடுச்சு. அண்ணன் திருநாகர் சொன்ன மாதிரி அமெரிக்காவில் பாடமாக இருக்குது. இப்போ போய் அதை சொல்லி என்ன செய்ய? இந்த விருதுகள் கொடுக்கப்படலைன்னாலும், அது கொடுத்துருந்தாலும் 1 வருஷம் கொடுத்துருப்பாங்க, அது வந்து மறந்துருக்கும். ஆனால் காலமும் நிலைத்து நிற்கிறது மாதிரியான புத்தகமாக வந்திருக்கிறது என்பது விக்ரம் சுகுமாரனுக்கு கிடைத்த பெருமையாக நான் நினைக்கிறேன். பெருமையாக நினைக்கிறேன். எல்லா மனிதர்களுமே பிறந்துக்கிறோம், வாழ்கிறோம், ஒரு நாளைக்கு போகத்தான் போகிறோம். சிலர் மட்டும்தான் அடையாளமாக இருக்காங்க, சிலர் மட்டும்தான் அவங்களுடைய மனதில் நினச்சிக்கிறாங்க, சிலர் மட்டும்தான் நன்றியோடு இருக்காங்க. அந்த நன்றியின் உச்சகட்டமாக தான் அண்ணன் வேலராமமூர்த்தி பேசின அந்த வார்த்தை. 70களில் தன்னுடைய அப்பா, அதற்கு பின்னால் தாயார், அதற்கு பின்னால் விக்ரம் சுகுமார்னு தன்னுடைய தாய்க்கும் தந்தைக்கும் இணையாக ஒரு இயக்குனரை வச்சு பார்க்கக்கூடிய அந்த பண்பு இருக்கு இல்லையா, அது எத்தனை பேருக்கு வாய்க்கும்? அப்படி ஒரு பிள்ளையை நீங்கள் பெற்றிருக்கீங்கன்னு அந்த தாய் பெருமைப்படுவதை தவிர வேறு வழியே இல்லை. மற்ற எல்லா கலைஞர்களுமே அவரை பற்றி நிறைய நினைவு கூர்ந்திருக்காங்க. அதனால் நாமும் விக்ரம் சுகுமாரனுடைய நினைவு கூறுவது தான் செய்ய முடியுமே தவிர இதில் வருத்தப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. நிச்சயமாக ஒரு நல்ல படைப்பை, ஒரு நல்ல படைப்பாளியை ஒரு சமூகத்திற்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு அவங்க தாய்க்கு இந்த இடத்துல நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கேன். கூடுதலாக ஒரு தகவல் சொல்லணும்னா, அந்த நிகழ்ச்சி தொடங்குவதற்கு முன்னால் வந்து ஒரு 15 நிமிஷம் தான் இருக்கும். அண்ணன் வேலராமமூர்த்தி ரொம்ப நெருக்கமாக ஒரு கதை ஒன்று சொல்கிறேன் கேட்டுருங்க அப்படின்ட்டு அந்த 15 நிமிஷத்துக்குள்ளே ஒரு கதை சொல்லிட்டார். அதுதான் ஒரு எழுத்தாளருடைய இது. 15 நிமிஷத்துக்குள்ளே அழகாக அதை காட்சிப்படுத்தி அதை இப்படி போகும் அப்படி போகும்னு சொல்லிட்டார். அது சொல்லி நீங்கள் நடிக்கணும்னு அப்படின்னா, சரி நான் நடிக்கிறேன்னே, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு. இப்போ எதுக்கு இதை சொல்கிறேன்னா, ஒருவேளை அந்த படம் நடந்துச்சுன்னா அதுக்கும் காரணம் விக்ரம் சுகுமாரன் தான். செத்தும் கொடுத்தான் சீதக்காதின்ற மாதிரி அப்படி ஒரு படம் நடந்துச்சுன்னா அது விக்ரம் சுகுமாரால் தான் நடந்தது. அப்போ விக்ரம் சுகுமாரன் என்பவர் இந்த பூமியில் ஒரு அடையாளத்தை விட்டுட்டு போயிருக்காரு, சில விஷயங்களை விதைச்சிட்டு போயிருக்காரு. செவனம்மா இருக்கிற வரைக்கும், ஐயா வேலராமமூர்த்தியின் கடைசி படம் இருக்க வரைக்கும், கலையரசன் கடைசி படம் இருக்கிற வரைக்கும், கதிர் இருக்க வரைக்கும் எல்லோருடைய உள்ளத்திலும் விக்ரம் சுகுமாரன் வாழ்ந்துக்கிட்டு இருப்பார். அவரை நாம் நினைவு கூறுவோம் சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. இயக்குனர் அமீர் மற்றும் இயக்குனர் கருபாலனியப்பன் மற்றும் ஒட்டுமொத்த மலையாள கூட்டம் டீம் சேர்ந்து புத்தகங்களை வெளியிட அதை இயக்குனர் விக்ரம் சுகுமார் அவர்களின் தாயார் சு மல்லிகா அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்.
எல்லாரும் பார்த்து